இந்த சொற்பொழிவை நடத்தி வைக்க வந்திருக்க ஆர்எஸ் கதிரேசன் நாடார் அவர்களையும் மனோகரன் நாடார் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இதோ சொற்பொழிவு ஆரம்பமாகிறது. அவர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த பொன்னாடையை கோர்த்த மிஸ்ஸஸ் விஜயமோகன் அவர்களை மேடைக்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். கைத்தடுங்க. நன்றி நன்றி நன்றி. எத்தனை சவால்கள் வந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லதை நடத்தி கொண்டிருக்கும் ஆலய தர்மார்த்த மனோகர் அவர்கள் இப்பொழுது சொற்பொழிவாற்ற இருக்கின்றார்கள். நமது ஊர் முத்தாரம்மன் கோயில் மகா கும்பாபிஷேகம் முன்னிட்டு இன்னைக்கு முதல் நாள் நிகழ்ச்சி சொற்பொழிவு நடைபெற இருக்கிறது. எல்லாரும் அமைதியோடு இருந்து கண்டு கழிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தெற்குடையிருப்பு ஸ்ரீ முத்தாரம்மன், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ உச்சினி மகாளியம்மன் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று நமது ஊரிற்கு வந்து சமய சொற்பொழிவாற்ற வந்திருக்கிறார்கள். அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் அனைவரும் வந்து மேடைக்கு முன் அமர்ந்து இந்த சொற்பொழிவை கேட்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமென் கணிந்து அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்க நிறுகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் தமக்கு. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ, கற்றுணை போட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே. ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை, தூய ஒரு பளிங்கு போல் வாழ் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பல் இங்கு வராது இடர். படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமல் போன் தாமரை போல் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. தெற்கு உடைப்பிறப்பு அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில், ஸ்ரீ உச்சினி மாகாளியம்மன், ஸ்ரீ முத்தாரம்மன், ஸ்ரீ மாரியம்மன் புனருத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை மிகுந்த சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற விழாக்குழுவை சார்ந்த பெரியோர்களே, ஆன்மீக அன்பர்களே, விழாவின் பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய ஐயா திரு ஆர்எஸ் கணேசன் அவர்களே, தர்மகர்த்தா திரு ஆர் மனோகரன் அவர்களே, எங்களை மிக அன்போடு உபசரித்த திரு விஜயமோகன் அவர்களே, அன்பிற்கினிய விஜயலட்சுமி அவர்களே, பிரியங்கா அவர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற தெற்கு உடைப்பிறப்பு ஊரை சார்ந்த அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஒளிபெருக்கி நண்பர்களே, வீடியோ எடுத்து கொண்டிருக்கிற நண்பர்களே, ஆங்காங்கே விளையாடி கொண்டிருக்கிற குழந்தைகளே, நிகழ்ச்சிக்கு வரலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருக்கிற ஊர்க்காரங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டின 12 பேருக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல, நான் கூட நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு 9-10 மணி ஆகிடும்னு ஐயா சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் படபடப்பாக இருந்தது. ஆனால் எல்லாரும் அவ்வளோ நேரம் வேள்வியில் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு போய் தூங்கிடுவீங்களோ அப்படின்னு நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் ஐயா சொன்னாங்க, எங்கள் ஊரில் அப்படிப்பட்ட ஊர் கிடையாது. ஒரு ஆன்மீகம் என்றால், ஒரு பக்தினா எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்து கேட்கக்கூடிய ஒரு ஊர், சின்ன ஊர் என்றாலும் கட்டுக்கோப்பான ஒரு ஊர்னு சொன்னாங்க. அதை அப்படியே நீங்கள் நிரூபிச்சிருக்கிறீங்க. அதுக்காகவே உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டலை பாராட்டுக்களாக தந்து, நிறைய பேர் வெளியூரில் செட்டில் ஆகிட்டீங்க இல்லையா? ஒரு வருஷத்துக்கு 4 தடவை 5 தடவை ஊருக்கு வந்து, அதுவும் கோயில் திருவிழாவுக்காகவும் கொடை விழாவுக்காகவும் இந்த கும்பாபிஷேகத்துக்காகவும் மட்டும் ஊர் பக்கம் வந்து எட்டி பார்த்துட்டு போகிற மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனாலும் பிரியங்கா அவங்களோட எல்லாம் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த ஊர் அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவள்,
அதனால் எங்கே இருந்தாலும் எங்களை இங்கே ஒன்று கூட்டிடுவாங்க. நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் இங்கே இருந்தே எங்களை வாழ்விக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இந்த ஊரில் இருக்குது அப்படின்னு உண்மையிலே உள்ள நுழையும் போதே அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேர்மறை எண்ணங்கள் அதிகம் கொண்ட ஒரு அருமையான ஆலயம் இருக்கிற ஊர். இந்த ஊரில் பிறந்ததுக்காகவே, இந்த ஊரில் வாழ்க்கைப்பட்டதற்காகவே நீங்கள் ரொம்ப பெருமைப்பட்டு கொள்ளலாம். அப்படி ஒரு அற்புதமான ஊரும் ஒரு கோவிலும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதுக்காகவே நீங்கள் ஒரு கைத்தட்டல் கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கலாம். மைக் விசில் வருது பாருங்கள், எக்கோ கூட வேணாம், இங்கே இருக்கிறவங்களுக்கு கேட்டால் போதும். ஓகே, சூப்பர். ஏன்னா நீங்கள் வச்சப்போ நல்லா இருந்தது. இது நல்லா இருக்குது. கேட்குறது தானே, இங்கே உள்ளவங்களுக்கு கேட்குறது தானே, அது போதும், இவங்களுக்கு கேட்டால் போதும். அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல குடமுழுக்கு விழாவில் ஒரு அருமையான சொற்பொழிவு வேணும் அப்படின்னு ஐயா ரொம்ப நாளாக தொலைபேசி மூலமாக எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் தாம்மா வரணும், பக்கத்தில் படுக்கப்பத்துங்கிற ஊரில் குடமுழுக்கு விழாவுக்கு நீங்கள் வந்தீங்க, கும்முடிக்கோட்டைங்கிற ஊர்லேயே நீங்கள் ஆன்மீகம் பற்றி கல்லூரி மாணவர்களுக்கு சொன்னீங்க, நம்ம ஊருக்கும் வரணும் அப்படின்னாங்க. சரி, கண்டிப்பாக வந்துடலாங்க ஐயா அப்படின்னு ஐயாவுடைய அன்பான அழைப்பு கேட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். உங்களையெல்லாம் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எவ்வளோ நேரம் ஒரு விழிப்போடும் உயிர்ப்போடும் உட்காந்துருக்குறீங்களோ அவ்வளோ நேரம் நான் பேசுவேன். சரியா, அவள் பாட்டுக்கு உட்காந்துட்டா எவ்வளோ நேரம் பேசுவாளோ அப்படிலாம் நீங்கள் இன்னும் பதட்டப்பட வேண்டாம். வாரியார் சுவாமிகள் தான் ஒரு கதை சொன்னார். ஒரு ஊருக்கு இதே மாதிரி ஒரு சொற்பொழிவாளரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அவர் நிறையா பேர் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு புஸ்தகம் நிறைய ரெடி பண்ணிட்டு போயிட்டார். பாயிண்ட் எல்லாம் கருத்துக்கள்லாம் எழுதி வச்சுட்டு போனார். ஊருக்கு போய் பார்த்தா ஒரே ஒரு இளைஞன் மட்டும் உட்காந்துருக்கிறான். ஒருத்தரை கூட காணும். மைக் செட்டுக்காரர் கூட எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எந்திரிச்சு போயிட்டார். நான் டீ சாப்பிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டார். அந்த ஒரு இளைஞனும் இந்த பேச்சாளர் மட்டும் உட்காந்துருக்குறாங்க. இவருக்கு எவ்வளோ மனசு சங்கடமாக இருக்கும். அவரை பார்த்து கேட்டிருக்கார், தம்பி நான் நிறைய பேர் வருவாங்கன்னு நினச்சி தயார் பண்ணிட்டு வந்துட்டேன், ஆனால் நீ ஒருத்தர் தான் உட்காந்துருக்கிற, நீ எந்திரிச்சு அப்படி போனேன்னா நான் இறங்கி இப்படி போயிடுவேன், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறார். அந்த இளைஞன் சொல்லியிருக்கிறான், சாமி கும்பிடுறேன், உங்களை மாதிரி நான் பெரிய அறிவாளி இல்லை, உங்களை மாதிரி பெரிய புத்திசாலி இல்லை, நான் ஒரு குதிரை லாடம் வச்சிருக்கிறேன், என்கிட்ட ஒரு 30 குதிரைகள் இருக்குது, 30 குதிரையை நான் தான் பராமரிக்கிறேன், சாப்பாடு கொடுக்குறேன். இந்த மத்தியான நேரம் 30 குதிரைக்கும் நான் சாப்பாடு எடுத்து வைப்பேன். சில நேரம் ஒரு குதிரை தான் வரும், ஒரு குதிரை தானே வந்திருக்குன்னு அதுக்கு சாப்பாடு கொடுக்காம அனுப்ப மாட்டேன், அந்த ஒரு குதிரைக்கு சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புவேன் சாமின்னு இருக்கான். அசந்துட்டார். எவ்வளோ புத்திசாலித்தனமாக சொல்கிறான். ஒருத்தனுக்காக நான் பேசணுங்கிறத சொல்கிறேன், உட்காருப்பா அப்படின்னு உட்கார வச்சுட்டு 2.25 மணி நேரம் பேசியிருக்கார். பேசி முடிச்சுட்டு, தம்பி ஒருத்தனுக்காக நான் 2.25 மணி நேரம் பேசியிருக்கிறேன், எப்படி இருந்துச்சு அப்படின்னு இருக்கார். அவன் எந்திரிச்சு, கும்பிட்றேன் சாமி, உங்கள் அளவுக்கு நான் படித்தவன் இல்லை, பெரிய புத்திசாலி இல்லை, 30 குதிரையை நான் பராமரிக்கிறேன், 30 குதிரைக்கு நான் சாப்பாடு எடுத்து வைப்பேன், சில நேரம் ஒரு குதிரை தான் வரும், ஒரு குதிரை வந்தால் அந்த ஒரு குதிரைக்கு என்ன தேவையோ அதைத்தான் கொடுப்பேனே தவிர எல்லாத்தையும் அதுக்கு திணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கான். அப்போ எத்தனை பேருக்கு அந்த சூழ்நிலை, காலம், அளவு குறித்து தான் ஒரு பேச்சு என்பது அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வாரியார் சுவாமி இந்த கதையை சொன்னார். அதனால் அதை நான் மனதில் வைத்துக்கொண்டு எவ்வளோ நேரம் நீங்கள் தாங்குவீங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் பேசுவேன். ஏன்னா நானும் 4.5 மணி நேரம் பயணம் செய்து ராஜபாளையத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறேன். திரும்ப 4.5 மணி நேரம் பயணம் செய்து எங்கள் ஊருக்கு நான் போகணும்ல, அதனால் அதையும் கணக்கு வச்சுக்கிட்டு நம்ம இந்த சொற்பொழிவை தொடங்கலாம். ஒரு கும்பாபிஷேக விழாவுக்காக இவ்வளோ பேர் உட்காந்து உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய பக்தியை, உங்களுடைய பணத்தை இதற்காக செலவழிச்சிட்டு இருக்கிறீங்க. நம்ம அடி மனசுல ஒரு கேள்வி இருக்கும், இவ்வளோ நேரம் நம்ம உட்காந்துருக்குறோமே, நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு முத்தாரம்மன் கூப்பிட்டான்னு இங்கே சன்னதியில் உட்காந்துட்டோமே, வேள்வியில் உட்காந்து வேற பேசாதீங்கன்னு ஐயர்கிட்ட வேற திட்டு வாங்கணுமே, இதெல்லாம் செய்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ரொம்ப காலகாலமாக இதற்காக ஒரு கதையை எங்கள் பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால, அதில் நம்ம கலந்துக்கிறதுனால நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறது. ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த மாதிரி நாகரிகங்கள்லாம் பெருகுவதற்கு முன்னால் ஒரு திருவையாறுன்னு ஒரு ஊர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருவையாறு பக்கத்தில் திங்களூர்னு ஒரு சின்ன கிராமம். அங்கே சோமண்ணா அப்படின்னு ஒரு ஜோதிடர் இருந்திருக்கிறார். அவர் கணக்கு பண்ணி சொன்னார்னா அப்படியே பழிக்கும், அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஜோதிடர் அவர். ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு யாரோ அவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க, அந்த ஜோதிடர் வீட்டு கதவை. யாருப்பான்னு கதவை திறந்து பார்த்தா ஒரு சாதாரணமான ஒரு ஆள், விவசாயி, ரொம்ப தூரத்து ஊர்லேருந்து அப்படி நடந்தே வந்திருக்கிறாரு. வாங்க வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அவர் ஜாதக புஸ்தகத்தை கொடுத்துட்டு சொல்கிறாரு, சாமி நானும் என்னென்னமோ கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், குடும்பத்தோடு பாடாப்படுறோம், வீட்டில் ஒரு நல்லது கூட நடக்க மாட்டேங்குது, ஒரு துட்டு காசு கூட
நிற்க மாட்டேங்குது. எங்கே வர்ற இடமும் தெரில, போகிற இடமும் தெரில. பிள்ளைகளுக்கு கல்யாணமும் ஆகலை, யாரும் செட்டில் ஆகவும் இல்லை. நான் உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, மாவு விற்க போனால் காத்தடிக்குது, ரெண்டையும் சேர்த்து போண்டா விற்று அது ஊசி போயிடுது. என்ன செய்யனே தெரில, நீங்கள் ஒரு வழி காட்டுங்கன்னொடனே அவர் ஜாதகத்தை வாங்கி இவர் கட்டம்லாம் போட்டு கணக்கு பார்த்து இப்படி மூடி அவர் கையில் கொடுத்துட்டு, நாளைக்கு காலையில் இதே நேரம் வாங்க சொல்கிறேன் அப்படின்ட்டார். இந்த விவசாயின்னு வந்துட்டார். நமக்கு எதுவுமே உருப்படலைன்னு இவர்கிட்ட வந்தா இவர் உடனே சொல்லாமல் நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாரேன்ட்டு, என்னவா இருந்தாலும் சொல்லுங்கள் நான் தாங்கிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் நல்லது தான், நீங்கள் நாளைக்கு காலையில் வாங்கன்னு அனுப்பிட்டார். விவசாயி ரொம்ப நொந்து போய் கிளம்பிட்டார். இவருடைய சிஷ்யன் இருப்பார்ல, யாராக இருந்தாலும் நீங்கள் உடனே பார்த்து சொல்லிடுவீங்களே, இன்னைக்கு ஆட்கள் கூட இல்லை, எதுக்கு இந்த மனுஷனை திரும்ப நாளைக்கு வர சொல்லி அலக்கழிக்கிறீங்க, இன்னைக்கே பார்த்து சொல்லியிருக்கலாம்ல, ஏன் அந்த ஜாதகத்தில் ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்னு கேட்டான். அந்த ஜோதிடர் சொன்னார், சிக்கல் தீர்க்கக்கூடிய சிக்கல்னா கூட சொல்லிடலாம், தீர்க்கவே முடியாத பெரிய சிக்கல் அவர் இருக்கிறார். ஏன், என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு இருக்கார். இல்லை, அவருடைய ஜாதகத்தில் அவருக்கு மரண யோகம் இருக்குது, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அவர் இறந்து போயிடுவார், இனிமேல் நான் அவர்கிட்ட ஜாதகம் சொல்லி என்ன ஆக போகுது, அதனால தான் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன், நாளைக்கு இவர் திரும்பி வரமாட்டார், போய் சேர்ந்துருவார் அப்படின்னு இருக்கிறார். சரி, இதுக்கு பரிகாரம் ஒன்றும் இல்லையா, அவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு? பரிகாரம் ஒன்று இருந்தது, ஆனால் அதை செய்கிறதுக்கு நேரமும் இல்லை, அதுக்கு அவருக்கு வசதியும் இல்லை, அதுக்கான சூழலும் இல்லை. விடு, நம்ம கையில் என்ன இருக்குது, எல்லாம் இறைவன் விட்ட வழி அப்படின்ட்டார். அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்துட்டாங்க. மறுநாள் விடிஞ்சது காலையில் 6 மணி. மறுபடி யாரோ கதவை தட்டுறாங்க. திறந்து பார்த்தா அந்த விவசாயி வந்து நிற்கிறார். ஜோதிடர் பதட்டமாயிட்டார். உள்ள வாயான்னு உட்கார வச்சு, நேற்று நைட்டு சாக வேண்டியவன் எப்படா உயிரோட வந்திருக்கான் அப்படின்னு. என்ன, ஏன் நேற்று என்ன நடந்தது, எங்கே போனேன், நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு காலையில் வான்னு சொல்லிட்டீங்க, எங்கள் ஊருக்கு போயிட்டு நான் வரணும்னா இன்னைக்கு சாயந்தரம் தான் வர முடியும். நான் போகிற வழியில் அங்கே ஒரு அம்மன் கோவில் இருந்தது, அந்த அம்மன் கோவிலில் பேசாமல் படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு வரலான்ட்டு நான் அங்கேயே படுத்து தூங்கிட்டு அந்த தெப்ப குளத்தில் குளிச்சுட்டு வந்தேன். சரி, அங்கே தங்கி இருக்கும் போது என்னப்பா நடந்தது அப்படின்னார். அங்கே தங்கி இருக்கும் போது புது இடம், ஒன்றும் தூக்கம் வரல, அம்பாளுக்கு யாரோ விளக்கு ஏற்றி வச்சுட்டு போயிருக்காங்க, பழைய சேலை அம்பாள் கட்டியிருந்தாங்க, மேலெல்லாம் ஒட்டடை அடிச்சிருந்தது, காட்டு கோவில் இல்லையா, நான் முடிஞ்ச அளவு அதெல்லாம் தொடச்சி சுத்தப்படுத்தினேன். மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டேன், நானும் 4 பேர் மாதிரி நல்ல நிலைமைக்கு வந்து என் பிள்ளைங்களும் நல்ல பழப்பு பொழைச்சா நான் குடும்பத்தோடு வந்து உன் கோயிலுக்கு, இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்கிறேன், முடிஞ்சா கும்பாபிஷேகம் செய்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டேன். அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னார். அந்த ஜோதிடர் அவர் கையை பிடிச்சி கண் கலங்கி சொன்னார், உன் ஜாதகத்தில் நேற்று நைட்டே நீ இறந்து போயிடுவேன்னு இருந்ததுப்பா, ஆனால் அதுக்கு பரிகாரம் ஒன்று இருந்தது. ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு குடும்பத்தோடு போய் நின்று கும்பாபிஷேகம் செஞ்சால் உனக்கு அந்த பரிகாரம் தீர்ந்துரும்னு இருந்தது. ஆனால் உங்ககிட்ட அதுக்கான வசதியும் இல்லை, அதுக்கான சூழலும் இல்லை, அதுக்கு காலமும் இல்லைங்கிறதுனால அனுப்புனேன். ஆனால் நீ கொஞ்ச நேரமாவது அந்த கோவில் முன்னாடி உட்காந்து உனக்கு நான் கும்பாபிஷேகம் குடும்பத்தோடு செய்கிறேன்னு மனசுக்குள்ள வேண்டுன இல்லையா, அதையே அம்பாள் ஏற்றுக்கொண்டு உனக்கு நீண்ட ஆயுளை திருப்பி தந்திருக்கிறாள், இனிமே எல்லாமே உனக்கு ஜெயம்தான், பயமில்லை, போயிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். என் இனிய பெருமக்களே, குடும்பத்தோட கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் செய்யறேன்னு வேண்டுனதுக்கே அவளுடைய ஆயுளை அந்த அம்பாள் நீட்டித்து தந்திருக்கிறாள் என்றால், நீங்க முத்தாரம்மனுக்கும் உச்சினி மாகாளியம்மனுக்கும் மாரியம்மனுக்கும் கும்பாபிஷேகமே நடத்துறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த அம்பாள் எவ்வளவு நலத்தையும் வளத்தையும் செல்வத்தையும் நல்ல கல்வியையும் தொழில் முன்னேற்றத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் குடும்ப மகிழ்ச்சியையும் தருவாள் என்பதை நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் யோசித்திருக்கலாம் இல்லையா, இவ்வளோ நேரம் வந்து உட்காந்துருக்கோம், வேள்வியில் உட்காந்துருந்தோம், என்ன கிடைக்கும் என்றால் நீங்கள் என்ன வேண்டுனாலும் கிடைக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அந்த நாளை கழிச்சு நடக்குது இல்லையா, அன்னைக்கு அந்த கலசத்தில் உள்ள தண்ணியை தெளிப்பாங்க. அந்த தண்ணீர், அந்த புனித நீர் யார் மேலையெல்லாம் படுகிறதோ அவங்களுக்கு இந்த 12 வருஷமா இருந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையே தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ எப்படியோ இங்கே வந்து சேர்ந்துட்டீங்க. நிறைய பேர் வரணும்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க, எத்தனையோ பேர் நான் வந்துடுவேன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களால வர முடியாமல் போயிருக்கும். ஆனால் நீங்கள்லாம் இங்கே வந்துட்டீங்க, இது எல்லாமே முத்தாரம்மன் தான் நீங்கள் வரணும்னு நினச்சிருக்கிறா, அது அப்படியே நடந்திருக்கிறது. அதுக்காகவே முத்தாரம்மனுக்கு நீங்கள் மனசார ஒரு நன்றி சொல்லிடுங்க. அதை கைதட்டி கூட சொல்லலாம், தப்பு கிடையாது.
இது எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே குலதெய்வம் வேற இல்லையா? அந்த முத்தாரம்மன் வந்து குலதெய்வம் வேற. எந்த தெய்வத்தை நம்ம வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் குலதெய்வத்தை நம்ம முழுமையாக நம்பிக்கை வைத்து வணங்கினால் நம்ம செல்லும் பாதையெங்கும் அவள் நின்று வழி நடத்துவாள் என்பதுதான் நம்முடைய ஐதீகம். அதனால குலதெய்வம் கோயில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது டபுள் மடங்கு 2 மடங்கு வளத்தையும் நலத்தையும் தரும் என்பதை இந்த திருநாளில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இன்னைக்கு நம்ம இருக்கிற வாழ்க்கை ரொம்ப நெருக்கடியான வாழ்க்கை. நமக்கு ஆறுதல்னு என்ன இருக்கு? யார்ட்டையாவது சொந்தக்காரங்க கிட்டேயோ பழகுன ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ போய் உங்க துயரத்தை சொல்ல முடியுமா? நான் 5 லட்ச ரூபா கடன் வச்சிருக்கேன். அந்த அம்மா சொல்லும், நான் 50 லட்ச ரூபா கடன் வச்சிருக்கேன், மரியாதை எரிச்சுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? ஆளாளுக்கு 1000 பிரச்சனையோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப நமக்கு யார் ஆறுதல் தருவார்? யார் உண்மையான தேர்தல் தருவார்? சில பேர்ட்டு நம்ம போய் என் பிள்ளைக்கு கல்யாணமே ஆகல, ஐயோ பாவம், மனசுக்குள்ள சொல்லுவாங்க, எப்படி ஆகும், நீ கொஞ்சம் வரத்தா வந்தேன்னு மனசுக்குள்ள நினைப்பாங்க. நம்ம கஷ்டத்தை சொன்னா வெளியில பரிதாபப்படுற மாதிரி உள்ள சந்தோஷப்படுற நட்பு உறவும் இன்னைக்கும் இருக்கத்தான் செய்யுது. இப்படி ஒரு நெருக்கடி காலகட்டத்துல நமக்கு எது ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆசுவாசத்தையும் தரும் என்றால் இந்த பக்தி மட்டும்தான் தரும். இன்னைக்கு காலம் எப்படி இருக்குது? ஒருத்தன் டாக்டர்கிட்ட போயிருக்கிறான், ஒரு யங்ஸ்டர் ஒருத்தன் போயிருக்கிறான். டாக்டர் எனக்கு மனசு வலிக்குது அப்படின்றான். டாக்டர் அசந்துட்டார். தலைவலிக்குன்னா மாத்திரை கொடுக்கலாம், வயிற்று வலிக்குன்னா மருந்து கொடுக்கலாம், காய்ச்சல்னா ஊசி போடலாம், இவனை மனசு வலிக்குதுன்னு சொல்கிறான் அப்படின்னு யோசித்துட்டு, தம்பி நல்ல இசையெல்லாம் கேளுப்பா, இளையராஜா பாட்டு இந்த மாதிரிலாம் நல்ல அமைதியான பாடல்கள் கேடு, மனசு நல்லா இருக்கும். அதெல்லாம் கேட்டாச்சு அப்படின்றான். நல்ல புத்தகங்கள் படிப்பா, புத்தகம் படித்தா மனசுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கும், அதெல்லாம் படித்தாச்சு அப்படின்றான். நல்ல திரைப்படங்கள் ஏதாவது வந்திருக்கு, இந்த கருப்பு மாதிரி படம்லாம் வந்திருக்குல்ல, அதெல்லாம் போய் உட்காந்து பாரு, மனசுக்கு சந்தோஷமா இருக்கும், அதெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்றான். இல்லை என்ன சொன்னாலும் இவன் கேட்ட போடுறான்ட்டு யோசித்துருக்கிறாரு. நம்ம ஊருக்கு ஒரு சர்க்கஸ் வந்திருக்குப்பா, அங்கே போய் பாரு. நான்லாம் என் குடும்பத்தோடு போய் பார்த்தேன், அங்கே ஒரு கோமாளி மேலேருந்து கீழே குதிக்கிறான், கீழேருந்து மேலே போகிறான், யானையில் அப்படியே அடியில் கூடி போகிறான், சைக்கிளை தலைகீழே ஓட்டுறான். அதை பார்த்து நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சுட்டு வந்தோம், மனசுக்கே ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, நீ வேணா போய் அந்த சர்க்கஸை போய் பாரு. அவன் அப்படி டாக்டர் முறைச்சு பார்த்துட்டே இருந்திருக்கான். ஏன்பா முறைக்கிற அப்படின்னு இருக்காரு. அந்த கோமாளியே நாம் தான் அப்படின்னு இருக்கான். ஊரையே சிரிக்க வச்ச ஒருத்தன் அவன் மனசு வலியோட போய் உட்கார்ந்துருக்கிறான்னா இதுதான் இன்னைக்கு உலக வாழ்க்கையின் நெருக்கடி. வெளி தோற்றத்துக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி காட்சி அளிக்கிறோமே தவிர ஒவ்வொருத்தங்க மனசுக்குள்ளேயும் 1000 பிரச்சனைகள் இருக்கிறது, 1000 சுமைகள் இருக்கிறது. இதை எங்க போய் இறக்கி வைப்பீங்க? இதை தாங்குற சுமை தாங்கி இந்த உலகத்துல யார் இருக்கானா முத்தாரம்மன் என்கின்ற ஒரு அற்புதமான சக்தி இருக்கிறது. இந்த பக்தியை மட்டும் நம்பிதான் நம்முடைய துயரங்களை நம்மால் இறக்கி வைக்க முடியும். அதனாலதான் பெரியவங்க வீட்டிலேயே பூஜை அறை இருந்தா கூட ஊருக்கு நடுவுல குலதெய்வம் என்று ஒரு தெய்வத்தை, ஒரு கோவிலை நமக்காக நிர்மாணித்திருக்கிறார்கள். துயரத்தை புற கொண்டு வந்து இங்கே கொட்டு தாங்கிறதுக்கு அவள் சக்தியாக நிற்கிறாள் என்பதற்காகத்தான் இந்த தெய்வ வழிபாடு, இந்த குடமுழுக்கு விழா, கொடை விழா எல்லாமே நம்ம வருஷம் நடத்தி கொண்டே இருக்கிறோம். அதனால் நம்ம மனசை சரி பண்றதுக்கு ஒரே மருந்து என்ன அப்படின்னா பக்தி என்கின்ற ஆன்மீகம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். ஏன்னா நம்ம வாழுகிற யுகம் வந்து கலியுகம் அப்படின்னு சொல்றோம்ல. காலத்துல இருந்த அந்த திரேதா யுகத்துல தர்மம் அப்படிங்கிற பசு 4 காலில் நின்றுச்சான். 4 காலில் அப்படி ஸ்டெடியா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100% எல்லாரும் நல்லவங்களா வாழ்ந்துருக்குறாங்க. அப்புறம் அடுத்த யுகம் கிருத யுகம்னு ஒன்று வந்துச்சுல்ல, அப்போ தர்ம பசு 3 காலில் நின்றுச்சான். ஒரு கால் முடிஞ்சு போச்சு. 25% கெட்டவங்க, 75% நல்லவங்க வாழ்ந்துருக்குறாங்க. அடுத்து ஒரு யுகம் வந்தது, துவாபர யுகம். அதுல பாத்தீங்கன்னா தர்ம பசு 2 காலில் நின்றுச்சான். 50% நல்லவங்க, 50% கெட்டவங்க. ஆனா இன்னைக்கு நாம வாழுகிற கலியுகத்தில் தர்மம் என்கின்ற பசு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கு. 75% கெட்டவர்கள், 25% நல்லவர்கள் வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம வந்து மாட்டிக்கிட்டோம். அப்ப இதுல இருந்து யார் நம்மளை விடுவிக்க முடியும்? சக மனிதர்கள் விடுவிப்பாங்க, நம்ம காத்துட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு வியாபாரத்துக்குள்ள ஒரு தர்மம் இல்லை, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு நியாயம் இல்லை, நண்பர்களுக்குள்ள ஒரு உண்மை இல்லை. அப்ப இப்படிப்பட்ட காலகட்டத்தில் எது நம்மளை காப்பாற்றும்? முந்திலாம் வியாபாரத்துல அவ்வளவு
அவ்வளவு தர்மம் பார்ப்பாங்க நம்ம ஆளுங்கள்லாம். நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களே குடும்பத்துக்கு அவ்வளவு கற்றுக் கொடுப்பாங்க. எங்கள் தெருவில் ஒரு பாட்டி இருந்தாங்க. யார் என்ன விற்க வந்தாலும் பேரம் பேசி தான் வாங்கும். கீரைக்காரமாக அதுவே 4 ரூபா 5 ரூபா தான் சொல்லுவோம் ஒரு கட்டு கீரை. அவகிட்ட அரை மணி நேரம் பேசி 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 2 ரூபாய்க்கு கொண்டு வந்துடும். அந்த அம்மா வந்து உங்ககிட்ட பேசிய உயிரே போயிரும் போல இருந்தா 2 ரூபாய்க்கு எடுத்து தொலை அப்படின்னு சொல்லி கீரைக்காரம்மா கொடுக்கும். கொடுத்துட்டு இப்படியே உட்காந்து உன்ட்ட பேசி தொண்டை தண்ணி வத்திருச்சுமா, கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு. இந்த அம்மா உள்ளே போய் செம்பு நிறையா நல்ல தயிரை ஊற்றி அதில் தண்ணி ஊற்றி உப்பு கொத்தமல்லி எல்லாம் போட்டு அப்படி ஆற்றி செம்பு நிறைய கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த அம்மா வாங்கி குடிச்சிட்டு அப்பா நீ நல்லா இருக்கணும் தாயின்ட்டு கூட எடுத்துகிட்டு போகும். அப்போ நாங்கள்லாம் கேட்போம், நீ 2 ரூபாய்க்காக இவ்வளோ நேரம் பேரம் பேசுன, ஆனால் ஒரு சொம்பு நிறைய மோர் கொடுத்தையில இது 10 ரூபா இருக்கும் தெரியுமா, நீ ஒரு லூஸு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெரியம்மா சொல்லுவோம், இந்த பாரு வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது, தர்மத்தில் வியாபாரம் பார்க்கக்கூடாது என்று சொல்வார்கள். நம்ம தொழில் வேற, ஆனால் சக மனிதர்கள் மேல் காட்டக்கூடிய அன்பு வேற. அதை முழுமையாக நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்து வளர்த்த காலம் ஒன்று இருந்தது. ஆனால் இன்னைக்கு வணிகம் வியாபாரமே இன்னைக்கு எப்படி மாறி போயிடுச்சு. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு குளத்தங்கரையில் நின்று நம்ம முகம் பார்ப்போம்ல கண்ணாடி, அதை வச்சு இப்படியே என்னமோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். தூரத்தில் ஒருத்தர் பார்த்து என்ன இருந்தாலும் ரொம்ப நேரமாக வித்தியாசமாக ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு அவர்கிட்ட போய் அண்ணாச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் நூதனமான முறையில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. நூதனமான முறையில் மீன் பிடிக்கிறீங்களா, வலையை காணும் கூடையை காணும் தூண்டில காணும் ஒன்னையும் காணும், அதெல்லாம் பிடிப்பேன் தம்பி. எப்படி பிடிப்பீங்க, அதெல்லாம் பிடிப்பேன் தம்பி, ரொம்ப வித்தியாசமான முறையில் நான் மீன் பிடிப்பேன். எவ்வளோ மீன் பிடிப்பீங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. இல்லை எவ்வளோ சம்பாதிப்பீங்க, ஒரு நாளைக்கு 6000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபா வரைக்கும் சம்பாதிப்பேன் இருக்காரு. அப்போ 6000 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் ஒரு நாளில் சம்பாதிச்சிருவீங்களா? ஆமாம், எனக்கும் சொல்லிக் கொடுங்களேன் ப்ளீஸ்ண்ணா. அதை எப்படிப்பா ஓசியில் சொல்லிக் கொடுக்க முடியும், ஒரு 1000 ரூபா கொடு சொல்லித்தாரேன் அப்படின்னு இருக்காரு. 6000 ரூபா கிடைக்குதுன்னா 1000 ரூபா கொடுக்கலாமேன்னு படக்குன்னு இருந்தாலும் பாக்கெட்லேருந்து 1000 ரூபா கொடுத்துட்டாரு. இப்போ அவர் சொல்கிறார், உங்கள் வீட்டுக்கு நீ போ, முகம் பார்க்குற கண்ணாடி ஒன்று எடுத்துக்கோ. உங்கள் ஊரில் இதே மாதிரி ஒரு குளம் இருக்குல்ல, அது கரையில் போய் நின்று இப்படியே கண்ணாடியை காட்டு, சூரிய ஒளி படுற மாதிரி சூரிய ஒளி கண்ணாடியில் பட்டு குளத்துல படும். இந்த குளத்துல கண்ணாடியுடைய அந்த சூரிய ஒளி தெரிச்ச உடனே மீன்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகி கரைக்கு வரும். அப்போ பிடிச்சி கூடையில் போட்டுரு. இதுதான் நூதனமான முறையில் மீன் பிடிக்கிறதுன்னு இருக்கார். இதை கேட்டவன் சொல்லியிருக்கிறா, என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா, இந்த முறையில் எப்படியா மீன் பிடிக்க முடியும், அதை விடு, நீ எத்தனை மீன் இன்னைக்கு பிடிச்ச அதை சொல்லு. உடனே அவர் சொல்லியிருக்கார், உன்னையும் சேர்த்து 7 மீன் அப்படின்னு இருக்கார். உன்னையும் சேர்த்து 7 மீன் 7000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன்றார். இத்தனை நாள் அவர் மீன் பிடிக்கல, மனிதர்களை தான் பிடித்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு காலகட்டத்தில் வியாபாரம் என்பது வணிகம் என்பது எப்படியாவது பிழைத்து கொள்ளலாம் என்பதாகத்தான் இருக்கிறதே தவிர அதுல ஒரு மனித நேயமோ சக மனிதர்களை அரவணைத்து செல்வதோ என்பது குறைந்து கொண்டே போகிறது. அப்ப இந்த கலியுகத்தில் இந்த கலிகாலத்தில் நாம எப்படி நம்மை மீட்பிக்க முடியும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. உத்தவ கீதை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, பகவத்கீதை மாதிரியே உத்தவ கீதை அப்படின்னு. அதை எழுதினவர் யாருன்னா பரமாத்மா கண்ணபிரானுக்கு ஒரு ஓட்டுநர் இருப்பார்ல, ஒரு சாரதி. அவர் வந்து அவருக்கு சித்தப்பா முறை வரும். அவர் கிருஷ்ணன்ட்ட ஒரு நாள் கேட்குறாரு, கிருஷ்ணா இந்த யுகம் முடிஞ்சிச்சுன்னா கலியுகம் பிறக்க போகுதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அப்போ எல்லாம் நம்ம இருக்க மாட்டோம்ல? இல்லை இருக்க மாட்டோம். நான் இருக்க மாட்டேன், நீ இருப்பியா இருக்கும். இப்போ கலியுகம் எப்படி இருக்கும்னு எனக்கு கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு இருக்கிறார். இப்போ கிருஷ்ணன் சிரிச்சுட்டே சொல்கிறார், நீங்கள் கேட்ட மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 4 பேருமே வந்து என்கிட்ட கேட்டாங்க. அவங்கக்கிட்ட சொன்னதையே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா. சொல்லு என்ன சொன்னேன்? இல்லை 4 பேரும் வந்து கிருஷ்ணன்கிட்ட கேட்டிருக்காங்க, கலிகாலம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வில்ல எடுத்திருக்கிறார். 4 அம்பை ஒரே நேரத்தில் எடுத்திருக்கிறார். இந்த பாகுபலி படத்தில் ஒரே நேரத்தில் 3 அம்பு 4 அம்பு விடுவாங்கல்ல, அது மாதிரி சல்லுன்னு 4 அம்பு ஒரே நேரத்தில் விட்டுருக்கிறார். 4 அம்பு 4 திசையில போய் எங்கேயோ விழுந்துருச்சு. இப்போ 4 பேர்ட்டே சொல்லியிருக்கிறார், ஆளுக்கு ஒரு அம்பை எடுத்துட்டு வாங்கடா போங்க அப்படின்னு. 4 பேரும் 4 திசையில அம்பை தேடி போயிட்டாங்க. இப்போ பீமன் தேடி போன அம்பு ஒரு காட்டுக்கு நடுவுல 4-5 கிணறு, நடுவுல ஒரு பெரிய கிணறு, 4-5 சின்ன கிணறு, அந்த இடத்துல விழுந்து கிடக்குது அம்பு. பீமன் எடுத்துட்டு இப்படியே பார்க்குறான், சுற்றி உள்ள சின்ன கிணறெல்லாம் தண்ணி நிரம்பி அப்படியே ஓடுது. நடுவில் இருக்கிற பெரிய கிணறு வத்தி போய் தண்ணியே இல்லாமல் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, சின்ன கிணறு நிறைஞ்சிருக்கு, பெரிய கிணறுல தண்ணியே இல்லையேன்னு யோசிச்சுக்கிட்டே நடந்து வர்றான். இப்போ அர்ஜுனன் ஒரு அம்பு தேடி போனான்ல, அது ஒரு மரங்கள் அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ள விழுந்து கிடக்குது. இவன் தேடி அந்த அம்பை எடுத்துட்டு நடந்து வர்றான். ஒரு குயிலுடைய பாட்டு அப்படியே அழகா இருக்கு, அந்த குரல் குக்கூன்னு பாடுது. இவ்வளோ அழகா இது பாடுதேன்னு எங்க இருந்து பாடுதுன்னு தேடி பார்க்குறான்.
அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். ஏன்னா அந்த குயில் தன் காலுக்கு கீழே ஒரு முயலை போட்டு கொத்திக்கிட்டு இருக்கு. அது ரத்தம் சொட்ட சொட்ட அது கத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் இது அழகா பாடிக்கிட்டு இருக்குது. இன்னும் இப்படி ஒரு முயலை கொன்னுக்கிட்டு இது இவ்வளவு அழகா பாடுதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே அர்ஜுனன் வர்றான். இதுல நகுலன் தேடி போன அந்த அம்பு ஊருக்குள்ள விழுந்துருச்சு. ஊருக்குள்ள ஒரு பசு அப்பதான் கன்று ஈனுகிறது. அந்த இடத்துக்கிட்ட அம்பு விழுந்துருச்சு. இவன் எடுக்கிறான். கண்ணுக்குட்டி பூமியில வந்து விழுது. விழுந்த உடனே என்ன செய்யும் பசுமாடு? நம்மளை மாதிரி என்ன நர்ஸு டாக்டராக இருப்பாங்க துண்டை வச்சு துடைக்கிறதுக்கு? அது அப்படி செய்ய முடியாது இல்லையா? தன்னுடைய நாவாலேயே வருடி தான் கண்ணுக்குட்டியோடைய உடம்ப அது வந்து கிளீன் பண்ணும். இப்படி நாவாலேயே வருடும் போது என்ன செய்யுது? தொட்ட இடத்துலயே திரும்ப திரும்ப வருடி ரத்தம் வர்ற அளவுக்கு அது பண்ணுது. ஊர்க்காரங்களாம் ஓடி வந்து பிரிக்கிறாங்க. பாரு பெத்த பசுவே கண்ணுக்குட்டியை கொன்றும் போல இருக்கு அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. இவன் ஆச்சரியமா அதை பார்த்துக்கிட்டு கிருஷ்ணனை தேடி நடந்து வரணும். சகாதேவன் தேடி போன அம்பு ஒரு மலையடி வாரத்துல கிடந்தது. அதை போய் எடுத்து நிமிர்ந்தான் பாருங்க. தட தடன்னு ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய பாறை அப்படி உருண்டு ஓடி வருது. ஐயோ, பெரிய பாறை உருண்டு ஓடி வருதே, எங்கிட்டு போய் தப்பிக்கிறது? இவன் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறான். இவனுக்கு முன்னாடி ஒரு சின்ன செடி இருக்குது. அந்த செடி பாறையை தாங்கிருச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சின்ன செடி எப்படி பாறையை தாங்கும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே அவனும் கிருஷ்ணனை தேடி வர்றான். இப்போ 4 பேரும் கிருஷ்ணன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. கிருஷ்ணன் கேட்குறார், பீமா நீ என்ன பார்த்த அப்படின்னு. இல்லை, 4 சின்ன கிணறு இருந்தது. அது தண்ணி நிரம்பி வழிஞ்சது. நடுவில் உள்ள பெரிய கிணறு வத்தி போயிருந்தது. ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை. இது எப்படி ஆச்சரியமா இருக்கு. சிரிச்சுக்கிட்டே கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறான், நீங்கள் தானே கலிகாலம்னா என்னன்னு கேட்டீங்க. அந்த பெரிய கிணறு தான் பெற்றோர்கள். சுற்றி இருந்த சின்ன சின்ன கிணறெல்லாம் பிள்ளைகள். பிள்ளைகள் நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா படிச்சிருவாங்க, பெற்றவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கி அனுபவிப்பாங்க. அவங்க வீணா கூட செலவழிப்பாங்களே உள்ள பெற்றவர்களுக்கு அதை திருப்பி செய்ய மாட்டாங்க. அதைத்தான் அந்த கிணறு உதாரணமாக சொல்லுகிறது. கலிகாலத்தில் இது நடக்கும்னு. நடந்துச்சுன்னா உண்மையா இருந்தா நீங்க கை தட்டலாம். பெத்தவங்கிற அந்த பெரிய கிணறு வத்தி கிடக்கும், பிள்ளைகள்ங்கிற கிணறு நிரம்பி வழியும். ஆனால் திருப்பி அந்த பெரிய கிணறுக்கு அவங்களால செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. இது கலிகாலத்தில் நடக்கும் அப்படின்னார். அர்ஜுனன் கேட்டான், நான் பார்த்தது அந்த குயில் அவ்வளவு அழகா பாடுச்சு, ஆனால் கீழே ஒரு முயலை கொத்திக்கிட்டே இருந்தது. வருங்காலத்தில் கலிகாலத்தில் இந்த அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், எந்த ஒரு விஷயத்துக்கும் தலைவராக இருக்கிறவர்கள் வெளியில தேனா பேசுவாங்க, ஆனால் உள்ள அதற்கு ஆப்போசிட்டான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது கலிகாலத்தில் நடக்கும் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார். நடந்துச்சுன்னா நீங்க கை தட்டலாம். நிறைய இடங்கள்ல அறிவுரை சொல்றவங்களே எல்லா தப்பையும் செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? அது கலிகாலத்துல நடக்கும் அப்படின்னு இருக்கிறார். உடனே இவன் கேட்டிருக்கிறான், நகுல, நான் பார்த்தது பசுவே கண்ணை வந்து நாக்கால வருடி வருடி ரொம்ப காயப்படுத்திடுச்சு. இதுவும் கலிகாலத்துல நடக்கும். இப்போ உங்க வீட்டுல எல்லாம் 100 பிள்ளைங்க 200 பிள்ளைங்க இங்க பெறுறாங்க. ஆனா கலிகாலத்துல ஒத்த பிள்ளை 2 பிள்ளை தான் ஒரு வீட்டுக்கு பெறுவாங்க. அந்த ஒத்த பிள்ளையோடைய மனசு காயப்பற்றக்கூடாதுன்னு பெத்தவங்களே செல்லம் கொடுத்து அந்த பிள்ளையவே ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாங்க. இது கலிகாலத்துல நடக்கும் அப்படின்னாங்க. செல்லம் கொடுக்குறோமா? செல்லமும் கொடுத்து செல்லும் கொடுக்குறோம். நம்மெல்லாம் பெத்தவங்களுடைய சொல் கேட்டு நடந்தோம். நம்ம பிள்ளைங்களாம் பெத்தவங்களுடைய செல் கேட்டு நடக்கிறாங்க. உண்மையா இல்லையா? இதுவும் கலிகாலத்துல நடக்கும்னார். சகாதேவன் தான் கடைசியா கேட்டா, நான் பார்த்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பெரிய பாறை உருண்டு விழுந்தது. நான் என் மேல ஏறிடும், நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சு பயந்து போய் நின்னேன். ஆனா ஒரு சின்ன செடி தாங்குச்சு. இது எப்படி சாத்தியம்? கிருஷ்ணன் சொன்னார், கலிகாலத்துல இருக்கிற ஒரே நல்ல விஷயம் இதுதான். 1000 பிரச்சனைகள் வரும், 1000 சோதனை வரும், 1000 துன்பங்கள் பாறை மாதிரி ஓடி வரும். ஆனா நம்ம மனசுல பக்தி என்கின்ற ஒரு சிறு செடி இருந்தால் அது அப்படியே நிப்பாட்டி நம்மை காப்பாற்றி விடும் என்று கிருஷ்ணன் சொன்னார். இந்த கலிகாலத்துல நம்மளை காப்பாத்துற ஒரே விஷயம் என்ன? பக்தி என்கின்ற அந்த சிறு செடி. நம்ம மனசுக்குள்ள பக்தி என்கின்ற ஒரு துளி அளவு அன்பும் ஆழமான நேசித்தலும் இருந்தால் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதிலிருந்து அந்த இறைவன் நம்மை காப்பாற்றி விடுவான் என்பதற்காகத்தான் இந்த உத்தவ கீதை என்கின்ற கதையை பெரியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பக்தி அப்படின்னே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ல, பக்தி சொற்பொழிவு. நானும் வந்ததுல இருந்து பக்தின்னு சொல்றேன். பக்திங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? பக்திங்கிறது தமிழ் வார்த்தை இல்லை, வடமொழி வார்த்தை. பக்திங்கிற வார்த்தைக்கு சரியான தமிழ் அன்பு செய்வது.
வேற ஒன்றும் கிடையாது. அன்பு செய்வது தான் பக்தி என்பது. திருமூலர் சொல்றாரு, இறைவன்கிட்ட நீங்க நெருங்கி போகணும்னா என்ன செய்யணும்? யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. கோயிலுக்கு போனீங்களா, நீங்க அது செய்யணும் இது செய்யணும்னா இல்லை, ஒரு பச்சிலையை கொண்டு போய் இறைவனுக்கு வச்சா போதும். யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. அஞ்சறிவு ஜீவன் எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு வாய் உணவு கொடுங்க. யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நம்ம சொந்தக்காரங்களே இல்லை நம்ம தெருவுலையே யாராவது ஒருத்தங்க சாப்பாட்டுக்கு இல்லாம இல்லை கஷ்டப்படுறவங்க இருந்தா ஒரு கைப்பிடி அதிகமா சோறு பொங்கி அவங்களுக்கு கொடுங்க. எதுவுமே என்னால முடியாதுன்னா யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே அப்படின்னாரு. அடுத்தவங்கள்ட்ட 4 வார்த்தை அன்பா பேசுங்க. அதுதான் இறைவனுக்கு பிடித்த பக்தி என்று 3000 வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர் சொல்லியிருக்கிறார். இப்ப பக்தி செய்வது என்பது எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துவது. கோயிலுக்கு போயிட்டு சாமி விட்டு வந்துட்டு எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா அது உண்மையான பக்தியா இருக்காது. ஒவ்வொரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம மனசு பக்குவப்பட வேண்டும். சமயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பக்குவப்படுவது அப்படின்னு அர்த்தம். சமையல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, சமையல்னா என்னது? பச்சையா இருக்கிற காய்கறி எல்லாம் பக்குவப்படுத்தி சாப்பிட்றோம்ல, அது மாதிரி பச்சையா இருக்கிற நம்ம மனசை பக்குவப்படுத்துவது தான் சமயம். நீங்க கோயிலுக்கு போயிட்டு வர்ற ஒவ்வொரு பொருளும் புனிதமாகுது. நீங்க பார்த்துருக்கிறீங்களா? வீட்டில் செய்யற சாதம் தான் கோயிலுக்குள்ள போகுது. ஆனா அதுக்கு பேர் என்ன? பிரசாதம். கோயிலில் நம்ம வாங்கி சாப்பிட்றது பிரசாதம், வீட்டில் செஞ்சா அது சாதம். வீட்டில் உடைக்கிற தேங்காய் தண்ணி தான் கோயில்லையும் உடைக்கிறாங்க. ஆனா அதுக்கு என்ன பேரு? தீர்த்தம்னு பேரு. வீட்டில் சாம்பலை உதுத்தா எடுக்கிற ஒரு சாம்பல், அது கோவிலுக்குள்ள இருக்கும்போது விபூதி. விபூதினா மிக உயர்ந்தது உன்னதமானதுன்னு அர்த்தம். திரு நீரு அப்படிங்கிறாங்க. அப்ப வீட்டில் இருக்கிற ஒரு எலுமிச்சம்பழம் அங்கிருந்து வெளியில வரும்போது இறைவனுடைய கனி அப்படின்னு மாறுகிறது. அப்ப கோயிலுக்கு போயிட்டு வர்ற மனிதன் எப்படி மாறணும்? இன்னும் பக்குவப்பட்டவனாக, எல்லாரையும் நேசிக்க கூடியவனாக மாறணும். நம்ம பெரியவங்க அப்படிலாம் இருந்தாங்க. பக்தியில கூட, பசியில கூட அவங்க பக்தியை பார்த்தாங்க. அப்படி ஒரு மனிதர் நம்ம காலத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்தார். விருதுநகர்ல பிறந்த கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு ஒரு மனிதர். இன்னும் அடுத்த தலைமுறையெல்லாம் சொன்னோம்னா இப்படி ஒருத்தர் இருந்தாருன்னு நம்பவே மாட்டாங்க. அந்த வீடை கூப்பிட்டு காமிச்சு, இந்த போட்டோவெல்லாம் காமிச்சு நிஜமாவே இப்படி ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா தான் நம்புவாங்க. அவர் நண்பர்கள்லாம் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அவர் ரொம்ப கோயிலுக்கெல்லாம் போக மாட்டார், ரொம்ப பெரிய பக்தியெல்லாம் கிடையாது. எல்லாரும் போனாங்கன்னா அப்படி நின்று சாமியை கும்பிட்டுட்டு வந்துருவாரே ஒழிய ரொம்ப பக்தியெல்லாம் அவர் கிடையாது. அவர் நண்பர்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது கேட்டிருக்கிறாரு, நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறவங்க, கோயில் கோபுரம்லாம் ஏன் உயரமா இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காரு காமராஜர் நண்பர்கள்ட்ட. ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, கடவுள் நம்மளோட ரொம்ப பெரியவர், அதனால கோபுரம் உயரமா வச்சிருக்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் சிற்பக்கலை ரொம்ப பெருசு, அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக கோவில் பெருசாக இருக்குது அப்படின்றாங்க. ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. ஆனால் காமராஜர் மட்டும் ஒரு காரணம் சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் இன்னைக்கு இருக்கிற வாகன வசதிலாம் கிடையாது. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஒருத்தன் போகிறான்னா நடந்தே தான் போவான். சில நேரம் அவன் கையில் காசு இருக்கும், சில நேரம் சாப்பாடு இருக்கும், இல்லாமல் போகும். நடந்து 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 போகிறவனுக்கு பசிக்கும், தண்ணி தாகம் எடுக்கும், எங்கடா சாப்பாடு கிடைக்கும்னு தேடுவான். தூரத்தில் ஒரு கோயில் கோபுரம் இருக்கும். அப்போ அவன் கண்டுபிடிச்சிருவான், கோபுரம் இருந்ததுன்னா அங்கே கோயில் நிச்சயமாக இருக்கும், கோயில் இருந்தால் அங்கே ஊர் இருக்கும், ஊர் இருந்தால் மக்கள் இருப்பார்கள், மக்கள் இருந்தாங்கன்னா நம்ம அங்கே போனால் சாப்பாடு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் அவன் அந்த கோபுரத்தை நோக்கி நடந்து வருவான். அதுக்காகத்தான் கோபுரம் உயரமாக கட்டப்பட்டதுன்னார். ஒரு பக்தியில கூட சக மனிதனின் பசியை பார்த்தார் இல்லையா, அதனாலதான் அவர் பெரும் தலைவர். மற்றவங்கெல்லாம் சாதாரண தலைவர், காமராஜர் மட்டும் பெரும் தலைவர் என்று கொண்டாடப்படுகிறார் என்றால் மற்ற தலைவர்களை காட்டிலும் அவர் பெரியதாக சிந்தித்தார், எதையும் பெருசா யோசித்தார். எல்லா தலைவர்களும் பிள்ளைகளுடைய புத்தக பையை நிரப்பிய போது காமராஜர் மட்டும்தான் அவர்களுடைய இறைப்பையை நிரப்ப வேண்டும் என்று ஒரு தாயுமானவனாக நின்று யோசித்தார். யாரு சாப்பாடு போடணும்னு நினைப்பாங்க? பெத்த தாய் தானே நினைப்பாங்க, என் பிள்ளை சாப்பிட்டுச்சோ சாப்பிடலையோ. ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் சாப்பிட்டால்தான் அவங்களால படிக்க முடியும் என்று முதல்ல மதிய உணவு திட்டத்தை இந்த தமிழ்நாட்டில் தொடங்கிய ஒரு மாபெரும் மனிதனுக்கு பெயர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது.
எல்லாரும் சொல்லுவாங்க அவரை படிக்காத மேதை அப்படிலாம் இல்லை. அவர் அந்த காலத்திலே 6ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறார். அந்த காலத்து 6ஆம் வகுப்புங்கிறது இந்த காலத்தில் MA படிக்கிறதுக்கு சமம். அவருடைய பெட்டியை திறந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில நாளிதழ் இருக்கும், ராமாயணம் வச்சிருப்பாரு, எல்லா உலக விஷயங்களும் தெரியும். ஒன்றுமே படிக்காட்டி எப்படிங்க அவர் நேரு கூட உட்காந்து பேச முடியும்? டெல்லியில் இருக்கிற நேரு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தவர், எங்கே லண்டனில் படித்தவர். காமராஜர் விருதுநகர் சத்திரிய வித்யாலயாவில் 6ஆம் கிளாஸு பாதி வரைக்கும் படித்தவர். எப்படி அவர்கிட்ட இவர் பேச முடியும்? இவர் சொன்ன ஆலோசனைகளை எல்லாம் நேரு ஏற்றுக்கொண்டார் என்றால் காமராஜர் படிக்காத மேதை இல்லை, அவர் படித்த மேதை. எதை படிக்காத மேதை தெரியுமா? லஞ்சம் என்றால் என்ன என்பதை படிக்காத மேதை, ஊழல் என்றால் என்ன என்பதை படிக்காத மேதை, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது எப்படி என்பதை படிக்காத மேதை. அப்படி வேணா அவர் படிக்காத மேதைன்னு சொல்லலாமே தவிர உலக அறிவு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனாலதான் இந்திய தேசத்துக்கு 2 பிரதமர்களை உருவாக்குகிற கிங் மேக்கராக பெருந்தலைவர் காமராஜர் இந்த விருதுநகர்ல இருந்து போக முடியுது. இன்னைக்கு வரைக்கும் எந்த தமிழனாவது அந்த இடத்துக்கு போய் நிற்க முடியுதா? இவ்வளவு அறிவு வளர்ந்திருக்கு, இவ்வளவு படிச்சிருக்கிறாங்க. ஆனால் காமராஜர் விட்ட இடத்தை இட்டு நிரப்புவதற்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு தமிழன் இல்லை என்றால் காமராஜர் மிக படித்த மேதை, மிக புத்திசாலியானவர், மிக அறிவு கூர்மை உடையவர். தனக்காக எதையும் யோசிக்காத ஒரு அற்புதமான மனிதர் பெருந்தலைவர் காமராஜர். பெரும்பாலும் நேரு அவர்களுக்கு எந்த ஒரு குழப்பம் பிரச்சனை வந்தாலும் காமராஜரை தான் கூப்பிட்டு விடுவாங்க. ஒரு தடவை அவர் இந்த பாகிஸ்தானுக்கும் நமக்கும் போர் மூழ்கிற ஒரு காலகட்டம், அந்த காலகட்டத்தில் ரொம்ப சீனியரான ஒரு தளபதி இருந்தார். முப்படைகளுக்கும் அவர் தான் தளபதி, ஜெனரல் கரியப்பா அப்படின்னு ஒருத்தர். ஆனால் அவர் நேருவுக்கு செட் ஆக மாட்டேங்கிறார். அவர் சொல்றதை இவரால் ஏற்றுக்க முடியல. 2 பேருக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. இப்போ காமராஜர் சொல்றாரு, எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது காமராஜ். அப்படி சொல்லுங்க, என்ன பிரச்சனை அதை மட்டும் சொல்லுங்க. இல்லை 3 படைகளுக்கும் தளபதியாக அவர் இருக்கிறார், அவர் ரொம்ப பெரியவர். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வேகமாக அவரால் யோசிக்க முடியலை, என்னாலையும் அவர்கிட்ட எதுவும் ஆர்டர் போட முடியலை, அவரை வேலையை விட்டு என்னால் நிப்பாட்ட முடியாது, என்ன பண்ணுறதுனே தெரியலை. இப்போ காமராஜர் சொன்னார், அவ்வளோதானே, இப்போ அந்த இடத்துல யார் இருந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும், உங்கள் ஆணைகளை எல்லாம் கேட்பான்னு நினைக்கிறீங்க? இல்லை VK மேனன் சொல்கிற கிருஷ்ண மேனன் சரியாக இருப்பார், நல்ல புத்திசாலி, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவாக இருப்பார். சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் அவரை கூப்பிடுங்க, ஜெனரல் கரியப்பாவை கூப்பிடுங்க. கூப்பிட்டு உலக நாடுகளில் ஒரு 4 நாடு நம்ம நட்பு நாடு இருக்குல்ல, அதை தேர்ந்தெடுங்க. நீங்கள் குடும்பத்தோடு அங்கே போய் அங்கே உள்ள இராணுவ தளவாடங்களை எல்லாம் பார்த்து ஒரு ரிப்போர்ட் கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு 3 மாதம் அவர் லீவு கொடுத்து அரசாங்க செலவுலேயே அனுப்பி வச்சிருங்க. 3 மாதம் அவர் போயிடுவார், அவர் குடும்பத்தோடு போயிடட்டும், மனைவியோட போயிடட்டும். அந்த 3 மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, 3 படையும் தனித்தனியாக பிரித்து 3 தளபதி போட்டுருங்க. அதில் முக்கியமானதுக்கு VK கிருஷ்ண மேனனை போட்டுருங்க. திரும்பி அவர் வந்த உடனே பார்ப்பாரு, 3 படை ஒன்றா இருந்தது, 3 தனியாக இருக்குது. இனிமே அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு அவருக்கு மனசு கேட்காது, அவரே ஓய்வு வாங்கிட்டு போயிடுவார், வயசும் ஆயிடுச்சுலன்னு இருக்கார். ஓ, அப்படிலாம் நடக்குமா அப்படின்னு காமராஜர் சொன்ன மாதிரியே அவர் செஞ்சிருக்கிறாரு. 3 மாதம் கழிச்சு திரும்பி வந்தவர் பார்த்துருக்கிறாரு. 3 படைக்கும் வேற தளபதின உடனே நான் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் இனிமே ஓய்வு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஓய்வுக்கு போயிட்டார். யோசிச்சு பாருங்க, லண்டன்ல கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்த நேருவினுடைய அறிவுக்கு விருதுநகரில் படித்த காமராஜர் சரியான அறிவுரை கற்றுக் கொடுத்தார் என்றால் எவ்வளவு மதிநுட்பத்தோடு அவர் வாழ்ந்திருக்கிறார். நம்ம அடுத்த தலைமுறைக்கு யாரை உதாரணமா காட்டி வாழ வைக்கணும் தெரியுமா? நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறாங்க இந்த காலத்துல எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஒன்று பணக்காரங்களா இருந்தா சாதிச்சிடலாம், எதனாலும் நல்லா படிச்சு பெரிய பதவியில இருந்தா சாதிச்சிடலாம், இல்லை ரொம்ப அழகா இருந்தா சாதிக்கலாம் அப்படின்னு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, எதுவுமே இல்லாட்டாலும் உண்மையும் நேர்மையும் உழைப்பும் இருந்தால் சாதிக்க முடியும் என்று இந்த தமிழகத்தில் சாதித்து காட்டிய ஒரே தமிழர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை உங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. கேரளாவை சேர்ந்த ஒரு கவிஞர் ஸ்ரீன்னு அவருக்கு பேர், அவர் ஒரு கவிதை எழுதினார். விண்ணுலகத்துல ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குது. பிரம்மா ஒரு குழந்தையை உருவாக்குறார். அவர் ஒரு ஆண் குழந்தை. இந்த ஆண் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே மன்மதன் வர்றாரு. மன்மதன் யாரு? அழகுக்கெல்லாம் அதிபதி. அவர் சொல்றாரு, இந்த குழந்தைய என்கிட்ட ஒப்படைங்க, நான் எல்லா அழகையும் இந்த குழந்தைக்கு கொடுக்குறேன், இது நடந்து வந்தாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அசந்து போகிற அளவுக்கு இந்த குழந்தைக்கு நான் அழகை கொடுக்குறேன் அப்படின்றார். அதெல்லாம் தேவையில்லை போ அப்படின்ட்டார் பிரம்மா.
இப்போ திருமகளாகிய லட்சுமி வந்திருக்கிறாங்க. இந்த குழந்தை என்கிட்ட ஒப்படைங்க, பிறக்கும் போதே செல்வ செழிப்புள்ள ஒரு குடும்பத்தில் பணக்காரனை பிறக்க வைக்கிறேன், கடைசி வரைக்கும் பணம் உள்ளவன அவன் வாழட்டும், அவன் நடந்து வந்தாலே எல்லாரும் வந்து காலில் விழுவாங்க, அவன் வச்சிருக்கிற பணத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்கிட்ட ஒப்படைங்க. பிரம்மா சொல்லியிருக்கார், உன் துணை இந்த குழந்தைக்கு தேவையில்லை போ அப்படின்ட்டார். கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி வந்திருக்கிறாங்க. இந்த குழந்தைய நீங்கள் என்கிட்ட நம்பி ஒப்படைங்க, நல்ல கல்வியில் சிறந்தவனா, அதிக படிப்பு படித்தவனா நான் இந்த பூமியில் கொண்டு போய் உன்னை படைக்கிறேன், உன் துணையும் உனக்கு தேவையில்லை, உங்கள் 3 பேர் துணையும் இல்லாமல் இந்த குழந்தை இந்த பூமியிலே ஜெயித்து காட்டும் என்று பிரம்மா அனுப்பி வைத்த அந்த குழந்தை தான் பெருந்தலைவர் காமராஜர் என்று அந்த மலையாள கவிஞர் எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ளவர் எழுதலை. பெரிய அழகு கிடையாது, பெரிய படிப்பு கிடையாது, அதிகமான செல்வம் கிடையாது, ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் எல்லார் மனதிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் உண்மையையும் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் எவன் ஒருவன் வாழ்க்கையின் தத்துவமாக எடுத்திருக்கிறானோ அவன் ஜெயித்தே தீருவான் என்பதற்கு ஒரே உதாரணம் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். இது அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுங்க. நான் அந்த குடும்பத்தில் பிறந்தா இப்படி வந்திருப்பேன், இந்த படிப்பு படிச்சிருந்தா இப்படி வந்திருப்பேன், இவ்வளவு அழகா இருந்தா இப்படி ஜெயிச்சிருப்பேன், அதெல்லாம் கிடையாது. எதுவுமே இல்லாட்டாலும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உழைப்பும் இருந்தால் ஜெயிக்க முடியும் என்று இந்த மண்ணில் நிரூபித்து காட்டியவர் தான் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் என்பதை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அங்கே விருதுநகரில் அவர் சின்ன பையனா இளைஞனா இருக்கும்போது சிவராத்திரி நடக்கும், மகா சிவராத்திரி ஒவ்வொரு வருஷமும் இப்பவும் நடக்குது. நாங்களாம் 2-3 வருஷம் அங்கே பட்டிமன்றம்லாம் பேசியிருக்கோம், விடிய விடிய கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும். அப்போ இவர் அந்த இளைஞர்கள் மன்றத்தில் இருக்கும்போது மார்க்கண்டேய புராணம் அப்படின்னு ஒரு நாடகம் நடிச்சிருக்காங்க. காமராஜர் நல்ல ஆளு கருங்கருன்னு ஹைட்டாக இருந்த உடனே உனக்கு சிவபெருமான் வேஷம் தர்றோன்னு சொல்லி அவருக்கு சிவபெருமான் வேஷம் கொடுத்துருக்குறாங்க. இப்படி இப்படி பேசணும்னு வசனம்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் சூப்பராக பேசிடுவேன் அப்படின்னு இருக்கிறாரு. மேடையில் இப்போ நாடகம் நடக்குது. மார்க்கண்டேயனை யமதர்மன் அப்படியே பாசக்கயிறு வீசி இழுக்கிறான். இப்போ அவர் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறார். இப்போ சிவலிங்கத்தை உடைச்சிக்கிட்டு சிவபெருமான் வரணும், வந்து வசனம் பேசணும். இப்போ காமராஜர் அப்படியே பார்த்தாரு, இந்த யமன் இழுக்கிறதும் மார்க்கண்டேயன் அழுகிறதையும் பார்த்தார். விறுவிறுன்னு மேடைக்கு வந்து யமனை நடிச்சவர் இழுத்து போட்டு சப்பு சப்புன்னு 4 அடிச்சு அடிச்சிருக்கிறார். அவன் தான் வரமாட்டேன்னு சொல்றான்ல, நீயே அவனை போட்டு தொந்தரவு பண்ற போ அப்படின்னு இருக்கிறார். ஊர்க்காரங்களாம் சொல்லியிருக்காங்க, இந்த பையனை அடுத்த வருஷம்லாம் மேடை ஏத்தாதீங்கப்பா, இவனுக்கு நடிக்கவே தெரில அப்படின்னு இருக்காங்க. இந்த சம்பவத்தை எழுதிட்டு அவருடைய நண்பர் முருகபூபதி எழுதுறார், மேடையில் நாடகத்தில் கூட நடிக்க தெரியாத ஒரு மனிதன் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தான் என்றால் அந்த வரலாறு காமராஜருக்கு தான் பொருந்தும் என்றார். மேடையில் கூட நடிக்க தெரியாதவர்கள், அப்படி ஒரு எளிமையான வெள்ளந்தியான மக்களை நேசிக்க மட்டுமே தெரிந்த ஒரு அற்புதமான மனிதர். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் மேனேஜ்மெண்ட் தியரி அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ வெளிநாட்டுக்காரங்க எழுதின புத்தகத்தையும் வெளிநாட்டு அறிஞர்கள் பேசுறதையும் தான் நம்ம போட்டு காமிக்கிறோம். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டினா என்ன, ஒரு மேனேஜ்மெண்ட் தியரினா என்னங்கிறத காமராஜர் வாழ்க்கை வரலாற்றுலேருந்தே நம்ம கற்றுக்கலாம். ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு, சென்னையில் இருக்கிறாரு. ஒரு சின்ன பிரச்சனை, கல்லூரி மாணவர்களாக போகிற ஒரு பேருந்தில் ஒரு பையன் படியில் தொங்கிக்கிட்டே வந்திருக்கான், ஒரு காலேஜ் பையன். கண்டக்டர் சொல்லி சொல்லி பார்த்துருக்காரு, உள்ள வட நான் அப்படித்தான் தொங்குவேன் அப்படின்ட்டு இருக்கான். கண்டக்டர் பலார்னு ஒரு அடி அடித்து அவனை உள்ளே தள்ளிட்டார் பஸ்ஸுக்குள்ளே. இப்போ பசங்க சும்மா இருப்பாங்களா, உடனே அவன் கூட படித்த பசங்க எல்லாரும் ரோட்டில் வரிசையாக உட்காந்துட்டாங்க. நான் உண்ணாவிரதம், எப்படி ஒரு கல்லூரி மாணவன் மேலே கண்டக்டர் கை வைக்கலாம், முதலமைச்சர் வந்தால் தான் எந்திரிச்சு போவோன்ட்டாங்க. எத்தனையோ அதிகாரி வந்து பேசுகிறாங்க, ஃபுல்லாக அந்த பசங்க உட்காந்துட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. டிராஃபிக் ஆகி பெரிய பிரச்சனையாயிருச்சு. காமராஜர்கிட்ட சொல்கிறாங்க, காலேஜ் பசங்க ரொம்ப பண்ணுறாங்க, நல்லா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நேராக வந்தார். இந்த பசங்க, ஐயா இந்த மாதிரி கண்டக்டர் காலேஜ் பையனை அடிக்கலாமையா, இது எவ்வளோ பெரிய குற்றம் அப்படின்னாங்க. ஆமாம், மிகப்பெரிய குற்றம், அந்த கண்டக்டர் வேலையை விட்டு நிப்பாட்டுறேன், நீங்களாம் போங்க அப்படின்ட்டார். முதலமைச்சர் வாழ்க வாழ்கன்னு அந்த பசங்கள்லாம் போயிட்டாங்க. இப்போ இந்த கண்டக்டர் பரிதாபமாக வர்றார், ஐயா என்னையா பொசுக்குன்னு அந்த பசங்க பேச்சு கேட்டு என்னை வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்லிட்டீங்க, அப்படி சொன்னாதான் அவன் போவான், உன்னை வேலையை விட்டு தூக்குனேன், நான் அங்கே வா, எந்த ஊர் நீ, நான் இங்கே தென்காசி பக்கம் செங்கோட்டை, அப்படியா உனக்கு பேசாமல் ட்ரான்ஸ்ஃபர் தர்றேன், நீ இனிமேல் உங்கள் ஊர் பக்கமே பேருந்தில் ஓடிக்கோ, இனிமேல் இந்த மாதிரி காலேஜ் பசங்களை படக்குன்னு கை நீட்டாது, அது தப்பு, அவன் நன்மைக்கு செஞ்சால் கூட அவன் புரிஞ்சுக்க மாட்டான், நீ ஊர் பக்கம் போன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பி வச்சார். இப்போ அந்த கல்லூரி மாணவர்களை எப்படி பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், அந்த கண்டக்டருக்கு எப்படி ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும்னு ஒரே நேரத்தில் 2 பக்கமும் யோசித்த ஒரு சாமர்த்தியசாலி யார் என்றால் அது கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தான். எல்லா நேரத்துலையும் அப்படிலாம் இருக்க மாட்டார், அவர் ரொம்ப கண்டிப்பானவர், எந்த சிபாரிசும் அவருக்கு முன்னாடி நிற்காது. ஒரு நாள் அருப்புக்கோட்டையிலேருந்து ஒரு டீச்சர், அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு ஊட்டிக்கு, கை குழந்தை இருக்குது, 3 மாத கை குழந்தை.
இப்போ வைரவன் வந்து காமராஜருடைய உதவியாளர். இந்த சம்பவம் அவரே சொன்னார். வைரவன் அவர்கள் விருதுநகரில் காமராஜர் நூற்றாண்டு விழாவுக்கு வந்திருந்தார். காமராஜருக்கு சமையல்காரராக கடைசி வரைக்கும் அவர் கூடவே இருந்தவர் தான் வைரவன் ஐயா. அவர் இந்த சம்பவத்தை சொன்னார். அந்த டீச்சர் வந்திருக்கிறாங்க, நான் 3 மாத கை குழந்தைய வச்சுருக்கிறேன், ஊட்டிக்கு எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கு, சரி என்ன செய்யணும்னு வைரவன் கேட்டிருக்கார். இல்லை ஐயாட்ட சொல்லி ஒரு 2 வருஷம் கழித்து நான் போய்க்கிறேன், இப்போதைக்கு டிரான்ஸ்ஃபரை நிப்பாட்டி வைங்கன்னு கேட்கணும். ஐயாட்ட தான் எந்த ஒரு சிபாரிசும் அதெல்லாம் நான் சொன்னால் ஐயா கேட்டுக்குவார். போம்மா நீயே போய் சொல்லு அப்படின்னு இவர் உள்ளே அனுப்பிட்டார். இந்த அம்மா போய் உட்காந்துருக்குது குழந்தையோட. காமராஜர் கேட்டிருக்காரு, என்னம்மா என்ன பிரச்சனை? ஐயா 3 மாத கை குழந்தை வச்சுருக்கேன், அருப்புக்கோட்டையில் டீச்சராக இருக்கேன், திடீர்னு ஊட்டிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு, நான் பச்சை குழந்தைய எப்படி எடுத்துகிட்டு ஊட்டிக்கு போவேன், அந்த கிளைமேட் ஒத்துக்கிடாதில்ல, எனக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் டிரான்ஸ்ஃபரை நிப்பாட்டி வைக்கணும். காமராஜர் அந்த மாட்ட ஒன்றுமே சொல்லலை. எப்போ வைரம் வாங்கவா அப்படின்ட்டுருக்கார். அவர் என்னங்கய்யா அப்படின்னு வந்திருக்கிறார். நீ ஊட்டிக்கெல்லாம் போயிருக்கியாப்பா அப்படின்னு இருக்கார். நான் 4-5 தடவை போயிருக்கேன் தலைவரே. அங்கே மனுஷங்கள்லாம் வாழ்கிறாங்களா அப்படின்ட்டுருக்கார். மனுஷங்க வாழாமல் யாரும் வாழ்வாங்க? வாழ்கிறாங்க, மனுஷங்க வாழ்கிறாங்க. அங்கே உள்ளவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகுதா அப்படின்னு இருக்காரு. இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா யாரும் கல்யாணம் ஆகாமையாக இருக்கும், அதெல்லாம் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் குழந்தை குட்டி பிறக்குதாப்பா அப்படின்னு இருக்கார். குழந்தை குட்டிலாம் பிறக்குதுங்கய்யா. அங்கே பிறந்த பிள்ளைங்க அந்த ஊட்டியிலே தான் வாழுதா இல்லை வேறு ஊருக்கு போயிருதா அப்படின்ட்டு இருக்காரு. இந்த அம்மா குழந்தைய தூக்கி இப்படி தோளில் வச்சுக்கிட்டு, ஐயா நான் அடுத்த வாரமே டிரான்ஸ்ஃபருக்கு போயிடுறேன், ரொம்ப நன்றிட்டு போயிடுச்சு. அந்த அம்மா ஒன்றுமே சொல்லலை. நீ எந்த இடத்துக்கு வாழ உனக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே வாழ பழகி கொள்ள வேண்டும் என்று ஒரு தந்தையின் கண்டிப்போடு சொல்லி கொடுத்து வளர்த்தவர் கர்ம வீரர் காமராஜர். நம்ம குடும்பத்தில் கூட பாருங்களேன், குழந்தை திண்ணையில் தவண்டுக்கிட்டு இருக்கும், பொம்முனுக்கு திரும்பி பார்க்கும் விழுந்த குழந்தை. அம்மா இருந்தால் பேனு கத்தும், பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அம்மா ஐயோ என் பிள்ளைன்னு ஓடி வந்து தூக்கி கொஞ்சுவாங்க. அதே நேரம் அப்பா உட்காந்துருந்தா இப்படியே பிள்ளை பார்க்கும். அப்பா இப்படி பேப்பரை மூடி இப்படி எட்டி பார்ப்பார், இவன் நம்மளை தூக்க மாட்டான், தூக்குனாலும் 2 அடி அடிப்பான்னு அதுவே மண்ணை தட்டிட்டு நடந்து போயிடும். ஏன்? அப்பாவுக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு நீ கீழே விழுந்தா நான் தூக்கி விட்டுருவேன், நாளைக்கு இந்த சமூகத்தில் எத்தனையோ இடத்துல நீ கீழே விழுவ, உனக்கு கை தூக்கி விட எவனும் வரமாட்டான், நீதான் உன் கையை ஊன்றி எழுந்து போக வேண்டும் என்று ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பான். அதைத்தான் காமராஜர் கற்றுக் கொடுத்தார். எந்த இடத்துல தாய்ப்பாசத்தோடு இருக்கணும், எந்த இடத்தில் ஒரு தந்தையின் கண்டிப்போடு இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் இந்த மக்கள்கிட்ட எப்படி இருந்தாரோ, ஒரு மேனேஜ்மெண்ட் தியரியை கற்றுக் கொடுத்தாரோ, அதை நாம அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க பழக வேண்டும். இது எல்லாமே நம்ம பக்தியின் மூலமாகவும் ஒரு அரசியலை நல்ல விதமாக கற்றுக் கொடுப்பதன் மூலமாகவும் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். இந்த தமிழ் மண்ணில் இவ்வளோ விஷயம் இருக்குது. அன்பு, ஆற்றல், அரசியல், அறிவியல், ஆன்மீகம் எல்லாமே நம்முடைய தமிழ் மண்ணுக்கு சொந்தமானது. இப்போ நீங்கள் ஏன் இந்த ஊருக்கு வெளியூர்ல இருந்து, மெட்ராஸ்ல இருந்து, பெங்களூர்ல இருந்தெல்லாம் ஏன் 4-5 நாள் இங்கே வந்து உட்காந்துருக்குறீங்க? இது நம்ம மண், இது நம்முடைய சொந்த மண், நம்முடைய வேர் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற அந்த சொந்த ஊருங்கிற உணர்வு தானே. சிங்கப்பூரில் RS நாதன் அப்படின்னு ஒருத்தர் சிங்கப்பூருக்கே அதிபராக இருந்தார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க 3-4 தலைமுறைக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இருந்து சிங்கப்பூரில் செட்டில் ஆனவங்க. அவங்க பூர்வீகம் அவருக்கு எந்த ஊர்னே தெரியாது. ஏன்னா 4 தலைமுறையாக சிங்கப்பூர்லேயே இருந்தவங்க. அவர் சிங்கப்பூருக்கு அதிபராக இருந்தவர். அவர் ஒரு நாள் இறந்து போயிட்டார் வயசாகி. சிங்கப்பூர் முழுக்க ஒரு பாட்டு திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருந்திருக்கு அவர் இறந்த அன்னைக்கு, அவர் நினைவுக்காக. என்ன பாட்டு அப்படின்னா, தஞ்சாவூர் மண்ணெடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்துன்னு ஒரு பாட்டு வரும்ல பொற்காலம் படத்துல, அந்த திரைப்பட பாட்டு திரும்ப 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 போட்டுட்டே இருந்திருக்காங்க. ஏங்க இந்த பாட்டை போடுறீங்கன்னு கேட்டா, RS நாதனுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு இருக்காங்க. ஏன் இந்த பாட்டு பிடிக்கும்னு கேட்டதுக்கு அவர் சொல்வாராம், 4 தலைமுறைக்கு முன்னாடியே சிங்கப்பூருக்கு எங்கள் குடும்பம் வந்துருச்சு, எங்களுக்கு சொந்த ஊர் எதுனே தெரியாது, இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் நினச்சிக்குவேன் இதில் ஒரு 20-30 ஊர் வருது, இந்த ஊரில் ஏதாவது ஒரு ஊர் தானே எங்கள் ஊராக இருக்கும், அதுக்காகவே இந்த பாட்டை நான் காலர் டியூனாக வச்சிருக்கிறேன்னு சொல்வாராம். அதனால் அவர் இறந்த அன்னைக்கு இந்த பாட்டை திரும்ப திரும்ப போட்டிருக்காங்கன்னா, சொந்த ஊர் எதுனே தெரியாதவருக்கு எந்த ஊரோ சொந்த ஊர் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்றால், நாம் எந்தெந்த ஊரில் போய் வாழ்ந்தாலும் நம்முடைய சொந்த மண் இந்த ஊர் தான், நம்முடைய சொந்த குலதெய்வம் இந்த முத்தாரம்மன் தான் என்கின்ற சிந்தனையும் எண்ணமும் இருக்கிற வரைக்கும் அம்மனுடைய அருள் உங்களுக்கு எப்பயுமே துணையாக இருக்கும் என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. இன்னும் பிள்ளைங்க எத்தனை தலைமுறை வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனா கூட வருஷம் ஒரு தடவை கண்டிப்பா கோயிலுக்கு வந்துடணும், குலதெய்வம் கோயில் கொடை விழாவுக்கு வந்துடணும், 12 வருஷத்துக்கு ஒரு தடவை
தடவை நடக்கிற கும்பாபிஷேகத்துக்கு கண்டிப்பாக பிள்ளைங்க வரணும் என்பதை நீங்கள் சொல்லி கொடுத்து பிள்ளைங்களை வளருங்க. இந்த கும்பாபிஷேகம் திரும்ப திரும்ப சொல்கிறோம்ல, அதோடைய அர்த்தம் என்ன? அவங்க ஆச்சாரியார் சொன்னாங்களா என்னன்னு தெரியல, நீங்கள் அந்த நேரம் கேட்டிங்களா இல்லை பேசிக்கிட்டு இருந்தீங்களான்னு தெரியல, அவரையே கோவப்படுத்தி விட்டீங்க. நான் சொல்கிறேன், எளிமையாக சொல்கிறேன். கும்பாபிஷேகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வராதவங்களுக்கு, உங்களுடைய சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் அடுத்த தடவை சொல்லுங்கள். நாளை கழிச்சு இந்த கும்பாபிஷேகம்னா என்னன்னு கேட்டாங்கன்னா சொல்லுங்கள். இறைவன் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கான், அப்படி தானே? இப்போ அம்மனுடைய அருள் எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ கடவுள் எங்கே இருக்கிறான்னா நம்ம எங்கே காட்டுவோம்? அந்த கடவுள் தான் என்னை காப்பாற்றணும் இப்படியா காமிப்போம்? அந்த கடவுள் தான் என்னை காப்பாற்றணும் இங்கிட்ட காமிப்போம்? அந்த கடவுள் தான் என்னை காப்பாற்றணும் மேலே காமிக்கிறோம்ல. அப்போ இறைவன் என்பவன் ஆகாச வெளியாக இருக்கிறான், அவன் ஆகாயமாக இருக்கிறான். இந்த அம்பாளுடைய அருள் ஆகாயம் முழுக்க பரவி இருக்கிறது. அங்கே இருக்கிற அம்மனுடைய அருளை நம்ம எங்கே கொண்டு வரணும்? நம்ம ஊர் எது? தெற்கு உடைப்பிறப்புல இருக்கிற முத்தாரம்மன் திருக்கோவிலுக்குள்ள கொண்டு வரணும், அந்த கருவறைக்குள்ள கொண்டு வரணும். எங்க இருக்கிற அருளை? ஆகாயம் முழுக்க நிரம்பி இருக்கிற அருளை நம்ம இங்கே கொண்டு வரணும். இதுதான் கும்பாபிஷேகம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆச்சாரியார்கள் மந்திரம் சொல்கிறாங்க இல்லையா, மந்திரம் என்பது மூச்சு காற்றின் மூலமாக சொல்கிறது. இடைவிடாமல் அந்த மந்திரத்தை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஆகாச வெளியாக இருக்கிற இறைவனுடைய அருளை இவங்க மூச்சு காற்று என்கின்ற மந்திரம் மூலமாக இழுத்து, முன்னாடி ஒரு வேள்வி வச்சிருக்கிறாங்கல்ல, அதில் தீ எரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? வேள்விக்குரிய ஆவுதி பொருளை போட்டு 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 அந்த தீயை எரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆகாச வெளியில் இருக்கிற இறைவனுடைய ஆற்றல் மூச்சு காற்று என்கின்ற மந்திர சக்தி மூலமா காற்று வெளியில நெருப்பு என்கின்ற இன்னொரு ஐம்பூதங்களில் ஒன்றுக்குள்ள நுழைஞ்சி அதுல இருந்து அதை சுத்தி என்ன வச்சிருப்பாங்க? கலசம் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த கலசத்துல நூலெல்லாம் சுத்தி எல்லா புனித தலங்கள்ல உள்ள தண்ணியும் நீங்க எடுத்துட்டு வந்து அதுல வச்சிருப்பீங்க, புனித நீர். அந்த நெருப்புல இருந்து அது அந்த தண்ணீருக்கு பாலாலயம் செய்யப்படுகிறது. ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர். இப்ப இந்த நீரை கும்பாபிஷேகம் அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? அம்பாளுக்கு அப்படியே அந்த கலசத்துல ஊத்துவீங்க, ஊத்தி மக்களுக்கும் அதை தெளிப்போம். அப்ப ஆகாயத்தின் மூலமாக இருக்கிற இறைவனின் ஆற்றலை காற்று வழியாக கொண்டு வந்து வேள்வி தீயில் இறக்கி அதுல இருந்து கலச நீருக்கு மாற்றி அதுல இருந்து நிலத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற அம்மனுக்கு சக்தியை மாற்றுவதுதான் கும்பாபிஷேகம் என்கின்ற ஒரு மாபெரும் தத்துவம். இதைத்தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க உட்காந்து 3 நாள். எவ்வளோ பெரிய விஷயம்! எங்கேயோ இருக்கிற நிரம்பி இருக்கிற இறைவனைய அருளை அப்படியே ஐம்பூதங்கள் வழியா கடத்தி கடத்தி நிலத்திலே இருக்கக்கூடிய அந்த சிலையில கொண்டு வந்து நீங்க நிறுவுகிறீர்கள். அப்ப அவ்வளவு சக்தியும் முத்தாரம்மனுக்கு வந்து விடுகிறது. அந்த தினத்தில் நீங்க நின்று அவளை வணங்கும் போது எல்லா ஆற்றலும் உங்களுக்கும் சென்று சேர்கிறது. இதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. கும்பாபிஷேகங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு 50 பூதங்களையும் நம்முடைய பக்தி என்கின்ற கட்டுக்குள் கொண்டு வருவது அப்படின்னு. அந்த சாமியை அன்னைக்கு பிரதிஷ்டை பண்றாங்க இல்லையா, அதை கட்டி இருக்கிற 8 விதமான அஷ்டபந்தன அப்படின்னா 8 விதமான மருந்துகளை கட்டுறது. அது 12 வருஷம் தாங்கும். 12 வருஷத்துக்கு அப்புறம் அது சக்தியை இழக்க தொடங்கும் இல்லையா, அப்ப திரும்ப மறுபடி ஒரு கும்பாபிஷேகம் நம்ம செய்வோம். இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய ஒன்று. இதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்போ கும்பாபிஷேகம்னா ஒன்றும் சாதாரணமானது கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள். இந்த ஆன்மீக பூமி இந்த தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வலிமை இருக்கு அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வீடன் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. அங்க அரச பரம்பரையில பிறந்த ஒரு பையன் அலெக்சாண்டர் வெஸ்ட்லின் அப்படின்றவர். பெயரை கேட்கும் போதே அவங்க எந்த சமயத்தை சார்ந்தவங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அலெக்சாண்டர் வெஸ்ட்லின் ஒரு 10 வயசு இருக்கும்போது 14வது மாடி, அவங்க பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, 14வது மாடி மொட்டை மாடியில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது கால் தவறி விழுந்துட்டார் அந்த பையன். விழுந்தவரை ஏதோ ஒரு பறவை படக்குன்னு வந்து தாங்கி பூமியில இறக்கி விட்டுட்டு போயிடுச்சு, டக்குன்னு காணாம போயிடுச்சு. இவருக்கு மனசுக்குள்ள அந்த பறவை எப்படி நிக்குது, ஆனா அவர் அந்த ஊர்ல எங்கேயுமே அப்படி ஒரு பறவையை பார்த்ததே இல்லை. ஒரு மனசு முழுக்க அப்படியே தேடலாவே இருக்குது. வளர்ந்து பெரியவர் ஆகிறார், 20 வயசு ஆகுது. நான் தத்துவம் படிக்க போறேன் அப்படின்னு இந்தியாவில் படிக்க வர்றார். இந்தியாவில் பேராசிரியர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட பொருளாதாரமும் மனோவியலும் படிக்கிறார். இன்னும் நீ ஆழமான தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னா இமயமலை அடிவாரத்தில் நிறைய தத்துவ ஞானிகள் சித்தர்கள் இருக்கிறாங்க, அங்கே போனால் தான் முடியும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இவர் அப்படியே நிறைய நாள் அப்படியே இமயமலைக்கிட்டேயே அந்த அடிவாரத்திலேயே சுற்றிக்கிட்டே இருக்கிறார். அடுத்து எங்கே போகிறது, யாரை பார்க்கறது, யார் நமக்கு குரு எதுவுமே தெரியல, சுற்றிக்கிட்டே இருக்கிறார். 2 பேர் அந்த வழியாக நடந்து போகிறவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு காலையில் நான் திருவண்ணாமலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க.
இந்த திருவண்ணாமலைங்கிற வார்த்தை அவர் மனசுக்குள்ள அப்படியே உட்காந்துக்குச்சு. ஒருத்தங்கிட்ட கேட்குறாரு, திருவண்ணாமலைக்கு எப்படி போகணும்? அவனே அவங்க வழி சொல்கிறாங்க. கடகடன்னு அந்த சொன்ன வழியெல்லாம் கேட்டு திருவண்ணாமலையில் வந்து காலையில் 5 மணிக்கு இறங்குறார். இறங்கி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே நிற்கிறாரு. சடசடன்னு ஒரு சத்தம். திரும்பி பார்க்குறார், ஒரு பறவை வந்து நிற்கிது. அந்த பறவை தான் அவர் சின்ன பையனாக மாடியிலேருந்து விழும்போது காப்பாற்றின அதே பறவை. இது வரைக்கும் அவர் வேறு எங்கேயுமே அதை பார்க்கல. அது என்ன பறவைனா மயில். அவர் அது வரைக்கும் மயில் பார்த்ததே இல்லை. இந்த மயில் எங்கே போச்சோ அது பின்னாடியே போகிறாரு. நேராக ரமண மகரிஷியுடைய ஆசிரமத்தில் கொண்டு போய் அந்த மயில் விடுது. இவர் நேராக போய் அவர் காலில் விழுகிறார். அவருக்கு தீட்சை கொடுக்கிறார். இன்னைக்கும் திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு ஆசிரமம் சமாதி இருக்கிறது. ரமணகிரி சுவாமிகள் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆசிரமம் இருக்குது. அவர் சமாதி அடைந்த இடம் ஸ்வீடனில் அலெக்சாண்டர் வெஸ்டிலினாக பிறந்தவர். ரமண மகரிஷியுடைய ஆசீர்வாதம் பெற்று ரொம்ப நாள் வாழ்ந்து அங்கே சமாதி ஆயிருக்கிறார். இப்போ எங்கே பிறந்தவர், எந்த பேரில் அடக்கமாயிருக்கிறார்? ரமணகிரி சுவாமிகள்ங்கிற பேரில் அவர் அடக்கமாயிருக்கிறார். இந்த ஆன்மீக பூமிக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. நாம தான் வெளிநாடு போகணும், அங்கே போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எந்தெந்த நாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் தேடி வருகிற இடம் நம்முடைய தமிழ்நாடாகத்தான் இருக்குது. உங்க எல்லாருக்கும் தெரியும் வீரத்துறவி யார் அப்படின்னு கேட்டால் விவேகானந்தர். அப்படிதானே நம்ம சொல்லுவோம். அமெரிக்காவில் போய் இந்து மதத்தை பற்றி பேசினவர். அவருக்கு 5 நிமிஷம் தான் பேச டைம் கொடுத்தாங்க. ஆனால் அவர் பேச ஆரம்பித்த உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு 36 மணி நேரம் அவரை பேச வச்சிருக்கிறாங்க. ரொம்ப நாள் இருந்து இந்து சமயத்தை பற்றி பேசியிருக்கிறார். அவருக்கு அமெரிக்காவில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே நமக்கு இன்னும் கூட அறிவு தெளிவு வேணும்னு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு கோயிலுக்காக போறார். இன்னும் கூட நமக்கு அமெரிக்காவில் பேசுகிற அளவுக்கு ஆற்றல் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு முக்கியமான கோயிலுக்கும் போறார். ஆனால் அவர் தேடலுக்கு விடையே கிடைக்கல. ஒவ்வொரு கோயிலாக போய் கடைசியாக கன்னியாகுமரிக்கு வர்றார். கன்னியாகுமரியில் குமரி அம்மனை கும்பிட்டுட்டு கடற்கரையில் வந்து நிற்கிறார். கடற்கரையில் நின்றுட்டு அப்படியே பார்க்குறார். தூரத்தில் அந்த பாறை இருக்கு. இன்னைக்கு தான் அதுக்கு பேர் விவேகானந்தர் பாறை. விவேகானந்தர் நிற்கும் போது அந்த பாறைக்கு ஸ்ரீ பாத பாறைன்னு பேர். இப்படி பார்க்குறாரு. அந்த பாறையில் போய் உட்காந்து தவம் செஞ்சால் இவருடைய தேடலுக்கெல்லாம் விடை கிடைக்கும்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு தோணுது. உடனே அங்கே படகு ஓட்டுற ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, தம்பி என்னைய கொண்டு போய் அந்த பாறையில் விட்டுருவியா அப்படின்னு. 4 நாள் கொடு அப்படின்னு இருக்கான். அவர் உண்மையிலேயே துறவி. இந்த காலத்தில் துறவிகளுக்கு எல்லா செல்வமும் இருக்குது. அன்னைக்கு அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. என்கிட்ட ஒரு காசும் இல்லைன்னு இருக்காரு. அப்போ நீச்சல் அடிச்சுப்போ அப்படின்னு இருக்கான். அது வரைக்கும் அவர் கடலில் நீச்சல் அடித்ததில்லை, நதியில் குளத்தில் நீச்சல் அடிச்சிருக்கிறார். ஆனால் அவன் சொன்ன வார்த்தையை வச்சு படக்குன்னு கடலில் விழுந்துட்டார். நீச்சல் அடித்து அந்த பாறையில் போய் உட்கார்றார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம கடற்கரையிலிருந்து விவேகானந்தர் பாறை எவ்வளவு தூரம். அவ்வளவு தூரமாக ஒரு நீச்சல் அடித்து தான் போனார். கையில் தண்ணி பாட்டில் எடுத்துக்கல, சாப்பிட்றதுக்கு எதுவும் எடுத்துக்கல. அவர் பாட்டுக்கு போயிட்டார். போய் அந்த பாறையில் நடுவில் உட்காந்து கண்ணை மூடி பகவதி அம்மனை வேண்டி தியானம் செய்ய ஆரம்பித்தார். 1 நாள் 2 நாள் இல்லை, முழுசாக 3 நாட்கள். சுற்றி தண்ணி இருக்கும், ஆனால் குடிக்க முடியாது. பகலில் பாறை எப்படி இருக்கும்? வெப்பமாக இருக்கும். நைட்டு குளிராக இருக்கும். எல்லாத்தையும் தாங்கிட்டு 3 நாள் அப்படியே அவர் தியானத்திலே இருந்தார். 3ஆம் நாள் குமரி அம்மன் அவருக்கு ஒரு நீண்ட தேடலுக்கான எல்லா பதிலையும் அவள் தந்தாள். அவருக்கு ஞானம் திறந்தது. மறுபடியும் 3 நாள் பட்னியாக தண்ணி குடிக்காமல் இருந்தவர் அங்கேருந்து குதித்து நீச்சல் அடித்து தான் கரைக்கு வந்தார். அதற்கு பிறகுதான் அமெரிக்காவுக்கு போய் அவ்வளோ பெரிய சொற்பொழிவை ஆற்றி இன்னைக்கும் சிக்காகோவுக்கு நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள், அவர் பேசின இடத்துல கிழக்கிலிருந்து கிளம்பி வந்த யானைக்கீற்று சுவாமி விவேகானந்தர் என்று ஆங்கிலத்திலே எழுதி அவர் படத்தோட வச்சிருக்கிறாங்க. நாங்கள் போனப்போ அங்கே பார்த்தோம். அந்த தெருவுக்கு விவேகானந்தா மெமோரியல் ஸ்ட்ரீட் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்தியா முழுக்க எத்தனையோ கோயிலுக்கு போனாலும் கூட கன்னியாகுமரியில் நம்முடைய தமிழ் மண்ணில் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது அவருக்கு கிடைத்த ஆன்ம தெளிவு வேற எங்கும் கிடைக்கல. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஆன்மீகம் இருக்கிறது, இந்த தமிழ் மண்ணுக்கு என்று ஒரு பக்தி சிந்தனை இருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அம்மன் கோயிலில் வந்து உட்கார்ந்துருக்கோம். இந்த அம்மனை வழிபடுவதால் என்ன கிடைக்கும் அப்படின்னு 2-3 விஷயத்த சொல்லி நம்ம நிறைவு செஞ்சிடும். நீங்களும் கொஞ்சம் சோர்வடைய ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ உங்கள் முகத்தை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு 2 விஷயம் சொல்லி நம்ம முடிச்சுக்குவோம். பாகவதம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாறு தான் பாகவதம். கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடி கம்சன் தான் அந்த மதுராவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். சுருக்கமாக சொல்கிறேன். அவருடைய தங்கச்சி தான் தேவகி. அவருடைய நண்பர் வசுதேவர் தன்னுடைய நண்பனுக்கும் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். எவ்வளோ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கல்யாணம் முடிச்சு தேரில் உட்கார வச்சு இவரே அந்த தேரை ஓட்டுறார். கம்சன் ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு அரசர், கொஞ்சம் கொடுங்கோல் செய்கிறவர்.
அப்படியே தேரை ஓட்டிட்டு வர்றாரு. வானத்துல இருந்து ஒரு அசரீரி கேக்குது. என்ன கம்சா, தங்கச்சி திருமணத்தை நடத்திட்டோன்னு சந்தோஷமா இருக்கியா? இதே தங்கச்சி வயிற்றுல 8ஆவதா பிறக்கிற குழந்தை தான் உனக்கு யமன் அப்படின்னு கேட்டுருச்சு. இனிமே அவர் என்ன செய்வார்? தங்கச்சி சந்தோஷமா விடுவாரா? தங்கச்சியும் வசுதேவர் 2 பேரையும் ஜெயிலில் அடைச்சிடறார். நேராக கொண்டு போய் இவங்களுக்கு எப்போ குழந்தை பிறந்தாலும் எனக்கு சொல்லுங்கன்னு ஆர்டர் பண்ணிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. சேவர்கள்லாம் சொல்றாங்க குழந்தை பிறந்துருச்சுட்டு. வேகமாக வர்றாரு. இந்த குழந்தைய தலையை பிடிச்சி அப்படியே சுகத்துல சத்துன்னு அடிச்சு கொண்டுறாரு. அப்படியே 2ஆவது குழந்தை, 3ஆவது குழந்தை, 8ஆவது குழந்தை பிறக்க போகுது. 8ஆவது குழந்தை தானே இவருக்கு யமன். 7 குழந்தையும் கொண்டுட்டார். 8ஆவது குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே அந்த குழந்தை வசுதேவரை பார்த்து, அப்பாவை பார்த்து சிரிக்குது. யாரு பிறந்தவன்? யாரு? கிருஷ்ணன். உடனே இவர் அப்படியே அழுகிறார். ஏன் அழுகிறீங்கப்பான்னு கேட்குறாரு. இல்லை, இவ்வளவு அழகா இருக்கிறியே, உன்னையும் கொஞ்ச நேரத்தில் கம்சன் கொன்றுவான், என்னெல்லாம் யாரும் கொல்ல முடியாது, எல்லாரையும் கொல்றது தான் நான் வந்திருக்கிறேன், நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு வசுதேவர் கேட்குறாரு. என்னை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஆயர்பாடியில் நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது இப்போ தான், என்னை கொண்டு போய் அந்த இடத்துல போட்டுட்டு அந்த குழந்தைய கொண்டு வந்து இங்கே வச்சிருங்கப்பா, நடக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தை பேசுது. எப்படிப்பா எங்களை ஜெயிலுக்குள்ளே போட்டிருக்கிறாங்க, கை காலில் எல்லாம் விலங்குக்கு போட்டிருக்காங்க, வெளியில் இவ்வளவு சேவர்கள் நிற்கிறாங்க, எப்படி நான் தாண்டி போகிறது, எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறான். டக்குன்னு அவரை கட்டியிருந்த விலங்குகள்லாம் உடையுது. ஜெயில் கதவு அப்படியே திறக்குது. வெளியில் வர்றாரு. அந்த சேவகர்கள்லாம் அப்படியே நிற்கிறாங்க, ஃப்ரீஸ் ஆகி உறைஞ்சு போய் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. இவர் கிருஷ்ணனை கையில் ஒரு கூடையில் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வர்றாரு. மழை பெய்யுது. இந்த மலைக்கு நடுவில் இந்த குழந்தைய எப்படி கொண்டு போகிறது? யமுனை நதியில் வெள்ளம் வேற பெருக்கெடுத்து ஓடுது. கரையில் வந்து அதிர்ச்சியாக நிற்கிறாரு. கடக்குன்னு இவங்க மேலே மட்டும் மழையே இல்லை. என்ன நிமிர்ந்து பார்க்குறாரு, ஆதிசேஷன் வந்து கொடையா நிற்குது. யமுனை அப்படியே வழி விடுது. இவர் அதுக்குள்ளே குழந்தைய வச்சுக்கிட்டு நடந்து போகிறாரு. ஆதிசேஷன் கொடை பிடிச்சிக்கிட்டே வருது. ஆயர்பாடிக்கு போயிட்டார். போனால் அங்கே எல்லாரும் அப்படியே ஏதோ மயக்கத்தில் கிடக்கிற மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாங்க. நேராக போனார். யசோதை பக்கத்தில் பிறந்திருக்கிற அந்த பெண் குழந்தைய எடுத்து கூடையில் வச்சுட்டு கிருஷ்ணனை அங்கே படுக்க வச்சுட்டு திரும்ப இதே மாதிரி வந்து சேர்ந்துட்டார். வந்து ஜெயிலுக்குள்ளே வந்தோடனே கதவெல்லாம் பூட்டிருச்சு, விலங்கெல்லாம் பூட்டப்படுது, எல்லாரும் இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த பெண் குழந்தை வீர்னு அழுகுது. இதுதானே 8ஆவது குழந்தை. உடனே எல்லாம் ஓடி போய் 8ஆவது குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்றாங்க. கம்சன் வேகமா வர்றான். இந்த குழந்தை தான் எனக்கு யமனா, பார்த்துடுறேன் அப்படின்னு நேரம் வந்து பார்த்தா பெண் குழந்தை. இந்த பொம்பளை பிள்ளைய என்னை கொல்ல போகுது அப்படின்னு காலை இப்படி பிடிச்சி, அது வரைக்கும் எல்லா பிள்ளையும் தலையை பிடிச்சி சுவத்தில் அடிப்பான். காலை பிடிச்சி இப்படி தூக்குனா பாருங்க, அந்த குழந்தை அவர் கையில இருந்து தப்பி டீ மகா காளியா மாறுச்சு. டீ காளி விஸ்வரூபம் எடுத்து, கம்சா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், ஏன் தெரியுமா, நீ என் தலையை பிடிச்சி தூக்கியிருந்தா உன்னைய கொன்றுருப்பேன், என் கையை பிடிச்சி தூக்கியிருந்தேன்னா உன்னை அழிச்சிருப்பேன், ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ என் கால்களை பற்றி விட்டாய். என் கால்களை பற்றியவன் பக்தன் என்பதால் உன்னை உயிரோட விடுறேன். இன்னொரு உண்மையும் உனக்கு சொல்றேன், உன்னை கொல்வதற்கு என் அண்ணன் கண்ணன் ஆயர்பாடியில் அவதாரம் எடுத்திருக்கிறான், முடிந்தால் தப்பித்துக்கொள் அப்படின்னு சொல்லி காளி மறைஞ்சு போயிடுறான். இந்த கதையை சொல்லிட்டு பெரியவங்க சொல்றாங்க, தெரிஞ்சோ தெரியாம அவன் இந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக காலை தொடலை, அவன் கொல்றதுக்காகத்தான் தொட்டான், ஆனா தெரியாம காலை தொட்டுட்டான். தெரியாமல் கால்களை தொட்டாலே பக்தன் என்று அந்த அம்பாள் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு உயிர் பிச்சை தருகிறாள் என்றால், நாமெல்லாம் மனசார நம்முடைய அன்பால் அவளுடைய பாதங்களை பற்றி கொண்டால் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நன்மைகளை அந்த முத்தாரம்மன் நமக்கு செய்வாள் என்பதை நீங்களே சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள். நீங்க நாளைக்கு கோயில்ல மாலையை போடும்போது உங்க மனசையும் சேர்த்து அவ பாதங்கள்ல போட்டுருங்க. அம்மா எல்லாத்தையும் உன் காலில் போட்டேன், உன் பாதத்தை நாங்க பற்றிக்கிட்டோம், எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது, நீ தான் வழி நடத்த வேண்டும் என்று உங்களையே நீங்கள் அர்ப்பணித்து கொண்டால் எல்லா நல்ல நன்மையையும் அவள் நமக்கு நாடி வந்து தருவாள். மதுரையில் மீனாட்சியாக இருப்பதும், காஞ்சியில் காமாட்சியாக இருப்பதும், காசியில் விசாலாட்சியாக இருப்பதும், நம்ம ஊர்ல முத்தாரம்மனாக வடிவெடுத்து இருப்பதும் அவள் மட்டும்தான் என்பதை ஆழ் மனதில் நீங்கள் உணர்ந்து கொண்டாலே போதும், நீங்க கேட்கிற எல்லாத்துக்கும் அவள் பதில் தருவாள். அவள் எப்படிப்பட்டவ? நீங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன கவலைன்னா 2 கவலை, ஒன்று பணம், இன்னொன்று படிப்பு. நல்லா வாழ்றதுக்கு பணம் வேணும், பிள்ளைங்க நல்லா வாழ்றதுக்கு படிப்பு வேணும், இந்த 2 தானே பிரச்சனை.
உங்களுக்கு நான் இன்னைக்கு இந்த சொற்பொழிவில் ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். பிள்ளைங்க கல்வியில் அவங்க கற்றுக்கிட்ட ஒரு வித்தையில், விளையாட்டில், ஏதோ ஒரு அவங்க கலைத்துறையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை விளக்கு பொருத்தி, அது முதல் செய்யுங்க. செவ்வாய் வெள்ளி விளக்கு பொருத்துங்க, டெய்லி பொருத்துவீங்க. செவ்வாய் வெள்ளி விளக்கு பொருத்தி சில பதிகங்கள் உட்காந்து ஒரு 10 நிமிஷமாவது பாடுங்க, படிங்க, எடுத்து வச்சு படிங்க. படிக்க தெரியாதவங்க பிள்ளைங்களை படிக்க சொல்லுங்க. குமரகுருபரர் எழுதின சகலகலா வள்ளி மாலை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. மொத்தம் 10 பாட்டு தான். வெண் தாமரை கன்றி என் பதம் தாங்க வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாது கொளோ அப்படின்னு தொடங்கும் அந்த பாட்டு. இந்த பாட்டு எப்போ எழுதுனது அப்படின்னா, காசியில நம்ம தமிழர்களுக்குன்னு ஒரு மடமே கிடையாது. காசியில் விஸ்வநாதரை கும்பிட போனோம்னா நம்மளுக்குன்னு ஒரு இடமே கிடையாது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு. இப்போ குமரகுருபரரை அவருடைய ஆதீனத்திலேருந்து கூப்பிட்டு தமிழ் மக்களுக்காக அங்கே ஒரு மடத்தை நீ ரெடி பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்புகிறார். அவர் காலத்தில் அங்கே ஆட்சி செஞ்சது யாருன்னா இஸ்லாமியர் ஒருத்தர் தான் ஆட்சி செய்கிறார். அவுரங்கசீப்புடைய மகன் தாராங்கிறவர் அங்கே ஆட்சி செய்கிறார். இவர் அவரை போய் பார்த்து பேசணும், எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க, எங்கள் தமிழ்காரங்களாம் வந்தால் தங்கி இருக்கிறதுக்குன்னு இவர் போய் கேட்கணும். இவருக்கு தமிழை தவிர ஒன்றும் தெரியாது, அவருக்கு இந்துஸ்தானி தவிர ஒன்றும் புரியாது. எல்லாரும் சொல்கிறாங்க மொழி தெரிஞ்சவனே அவர்கிட்ட போய் பேச முடியாது, அவங்க இஸ்லாமியர் வேற, நம்ம இந்துக்களுக்கு எப்படி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, மறுநாள் அரசனை போய் பார்க்கணும். முதல் நாள் நைட்டு சரஸ்வதியை மனசுக்குள்ள வேண்டி இந்த சகலகலா வள்ளி மாலை 10 பாட்டு பாடுறார். வெண் தாமரை கன்று நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாது கொளோ சகமேலும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் கண்டான் சுவைக்கொள் கரும்பே சகலகலா வள்ளியே அப்படின்னு தொடங்க. இதே மாதிரி 10 பாட்டு தான். இந்த பாட்டை நைட்டோட நைட்டை அவரே இயற்றி பாடி சரஸ்வதியை வேண்டிட்டு மறுநாள் போறாரு. அரசவையில் இவர் போன உடனே அரசர் இருந்துச்சு வணக்கம் சொல்றாரு, அவருக்கு சமமா ஒரு இடம் கொடுக்கிறாரு. இவர் பேசுறது அவருக்கு புரியுது, அவர் பேசுறது இவருக்கு புரியுது. இவர் கேட்ட இடத்தை அவர் கொடுத்தார். இன்னைக்கும் அங்கே காசியில குமரகுருபரர் மடம் என்று நம்ம தமிழர்களுக்கு என்று ஒரு இடம் இருக்கிறது. இதை பேசி அவர் எப்படி வாங்கி கொடுத்தாருன்னா சகலகலா வள்ளி மாலை படித்தார். நீங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு வரணும், இல்லை ஏதாவது பாட்டோ நடனமோ விளையாட்டுலையோ அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த பாடல்களை உட்காந்து பிள்ளைங்களை படிக்க வைங்க. 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த 10 பாட்டை வாசிக்கிறதுக்கு. பணம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்னதான் காசு பணம்லாம் தேவையில்லைன்னு நம்ம பேசினா கூட இல்லற வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு பணம் ரொம்ப தேவை. அதுக்கு பொன் உழவா கிளிப்பதிகம்னு ஒன்று இருக்கு. நீங்கள் கையில் மொபைல் பிள்ளைங்க வச்சுருந்தாங்கன்னா அதில் உள்ளே போய் தேடி பார்க்க சொல்லுங்கள். பொன் உழவா கிளிப்பதிகம் ஞான சம்பந்தர் எழுதின ஒரு பாட்டு. இடரினும் தளரினும் அப்படின்னு தொடங்கும். இந்த மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க, இந்த 2 பாட்டை மட்டும். இந்த இதை நீங்கள் கூகுளில் இருந்து எடுத்து நோட்டில் எழுதி வச்சு வெள்ளி செவ்வாய் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்து அது திரும்ப வராமல் இருக்கோ அதெல்லாம் திரும்ப வரும். நீங்கள் பட்ட கடன்லாம் சீக்கிரம் அடையும். தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல லாபம் வரும். வருகிற காசு குடும்பத்தில் தங்கும். இது நான் சொல்லலை, ஞான சம்பந்தர் சொன்னது. சிவபெருமானுடைய மகனாக தன்னை வரித்து கொண்ட ஞான சம்பந்தன் சொன்ன 10 பாடல் இது. இந்த 2 பாடலை மட்டும் அடுத்த வருஷம் வரைக்கும் நீங்க வெள்ளி செவ்வாய்க்கு பாடி பாருங்க. உங்க குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த முத்தாரம்மன் நிச்சயமாக தருவாள் என்று சொல்லி இந்த நல்ல திருநாளில் இங்கே கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டவங்க எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிற ஆன்மீக செய்தி, வீட்டில் விளக்கு பொருத்தி கொஞ்ச நேரமாவது ஒரு 10 நிமிஷமாவது பதிகம் பாடுங்க. ஒரு 5 நிமிஷமாவது கண்ணை மூடி இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், எங்க தமிழ்நாடு நல்லா இருக்கணும், எங்க ஊரு நல்லா இருக்கணும், எங்க குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் தினமும் உங்களுடைய வேண்டுதலை அம்பாளின் பாத கமலங்களின் வையுங்கள். நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்றமும் நிகழும் என்பதை இந்த கும்பாபிஷேகத்தில் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகிற ஒரு செய்தியாக இதை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி, முன்னாடிலாம் ராமஜெயம்னு ஒன்று எழுதுவோம், ஞாபகம் இருக்கா? எழுதுனாங்கல்ல. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எழுதுறாங்களா? எவ்வளோ ஹோம்ஒர்க் எழுதுறாங்க, எவ்வளோ டியூஷன் போகிறாங்க, எவ்வளோ நேரம் மொபைலில் இந்த ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு பேன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு நோட்டு போட்டு பிள்ளைங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ அவங்க பேர் எழுத சொல்லுங்கள். முருகன் பிடிக்கும்னா சரவண பவன் ஒரு 18 தடவை எழுத சொல்லுங்கள். சிவன் பிடிக்கும்னா நமசிவாயன்னு எழுத சொல்லுங்கள். இல்லை ராமன் பிடிக்கும்னா ராமஜெயம்னு 18 தடவை மட்டும் ஒரு நாளைக்கு அவங்கள டெய்லி எழுத வச்சிருங்க. அடுத்த வருஷம் வரும்போது நீங்களே சொல்லுவீங்க, இந்த ஒரு வருஷத்தில் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும்
உன் மனசுக்குள்ள எந்த சலனமும் இல்லாத நல்ல ஒரு புத்தியும் வந்திருக்கிறதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இது கலிகாலம். நம்ம சொல்றத பிள்ளைங்க கேட்காத ஒரு காலம். நாம தான் அம்மா அப்பா சொன்னது எல்லாத்தையும் கேட்டோம், நம்ம பிள்ளைங்க சொல்றதையும் கேட்குறோம். நமக்கு எப்படி ஒரு தலைவிதி பாருங்க. அம்மா அப்பா சொன்ன பேச்சை கேட்ட கடைசி தலைமுறையும் நம்ம தான், பிள்ளைங்க பேச்சை கேட்குற முதல் தலைமுறையும் நம்ம தான். அப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம மன நெருக்கடியிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு இந்த பக்தி என்கின்ற ஒரு ஆயுதத்தை தவிர வேற மிகச்சிறந்த மருந்து எதுவும் இல்லை என்பதை மனதில் நீங்கள் வாங்கி கொண்டீர்கள் என்றால் அந்த அம்பாள் ஆத்தாளை அபிராம வள்ளியை அப்படின்னு ஒரு பாட்டில் அபிராமி பட்டர் சொல்றாரு இல்லையா, அந்த அபிராமி பட்டர் சொல்லுகிற 100 பாட்டில் ஏதாவது ஒரு 2 பாட்டை நீங்கள் மனப்பாடமாக பண்ணிக்கோங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும், அந்த பாட்டை கூட எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பாடலை மனப்பாடமாக பண்ணி சாமி கும்பிடும்போது சாம்பிராணி வச்சு வீடு முழுக்க அதை காமிச்சு அந்த சாமியுடைய பாடலை சொல்லுங்கள். குடும்பம் முழுக்க எந்த ஒரு தீவினையும் தீய சக்தியும் நெடுங்காத அளவுக்கு இந்த ஆன்மீக பாடலும் நீங்கள் ஏற்றுகிற விளக்கும் அந்த சுத்தி வருகிற சாம்பிராணியின் புகையும் உங்களை காப்பாற்றும். இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட உங்க எல்லாருக்கும் அந்த முத்தாரம்மனுடைய, உச்சினி மாகாளி அம்மனுடைய, மாரியம்மனுடைய அருள் அப்படியே புனித நீராக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களை வாழ்வாங்கு வாழ வைக்கும் என்று என்னுடைய பிரார்த்தனை மலர்களையும் உங்களுக்காக வைத்து இந்த மிகச்சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்த ஆர்.எஸ். கணேசன் ஐயா அவர்களுக்கும், மனோகரன் ஐயா அவர்களுக்கும், விஜயமோகன் ஐயா அவர்களுக்கும், இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாகவும் அமைதியாகவும் இந்த சொற்பொழிவை கேட்ட உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்து அடுத்த வருஷத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அந்த முத்தாரம்மன் தருவாள் என்று உங்களுக்காக என்னுடைய பிரார்த்தனையை வைத்து இப்போதைக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது முத்தாரம்மன் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தின் முதல் நாள் நிகழ்ச்சியாக அருமையான ஒரு சொற்பொழிவை நமக்கு வழங்கிய சகோதரி கவிதா ஜவஹர் அவர்களுக்கு நமது ஊர் சார்பாகவும், நமது ஊர் மக்கள் சார்பாகவும், நமது ஊர் விழா குழுவினர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்காக ஒரு நினைவு பரிசு கொடுக்க வேண்டும் என்று நமது விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அது சென்னையிலிருந்து தற்போது குலசேகரப்பட்டினம் வரை வந்துவிட்டது. ஆனால் இன்னொரு 20 நிமிடத்தில் வந்துவிடும். அதுக்காக நானும் பார்த்து கொண்டே தான் இருந்தேன். தயவுசெய்து அந்த நினைவு பரிசை விழா முடிந்தவர் நின்று பெற்று சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மிகவும் அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஆர்.எஸ். கதிரேசன் நாடார் அவர்களுக்கு நமது விழா குழுவின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி 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 என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆர்.எஸ். கதிரேசன் நாடார் அவர்களை சற்று உரையாற்ற வரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆர்.எஸ். கதிரேசன் நாடார் அவர்கள், கணேசன் நாடார் அவர்கள் தயவு செய்து இங்கே மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். இதுவரை வந்தவங்க எல்லாரும் அப்படி உட்கார்ந்திருந்து பேச்சாளரை உற்சாகப்படுத்திய பக்தர்களுக்கு ஒரு கைதட்டி உற்சாகப்படுத்தபடி கைதட்டுங்க. எல்லாரும் உற்சாகப்படுத்தி கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். ஒரு குடும்பம் மாதிரி இருந்தவங்களுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட 2000 3000 இருக்க மேடையில தான் பேசுறதை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க வாழ்க்கையிலே முத இவ்வளவு சொல்றது இதுதான் நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வாழ்க்கையிலே இது மாதிரி இவ்வளவு குறைவான மக்களுக்கு ஒரு விளையாட்டுக்கு இதுதான் டைமா இருக்கும் என்று நினைச்சிருக்கேன். அவங்களுக்கு ஊர் பொதுமக்களின் சார்பாக நன்றி 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 என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ கணேசன் பேசுறாங்க. அன்பார்ந்த பெரியோர்களே, சிறப்பான இந்த கும்பாபிஷேக விழாவில் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்திய அம்மா அவர்களுக்கு நன்றி. ஏனென்றால் அவருடைய பட்டிமன்றமும் சொற்பொழிவுகளையும் சிறு சிறு குட்டி கதைகளையும் நிறைய நான் பார்த்திருக்கிறேன். எனவே அவருடைய உரையை கேட்க வேண்டும் என்ற ஒரு மிக ஆசையுடன் இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்தப்பட்டது. அதிலும் மிகவும் அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும்
இங்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நிகழ்த்திய அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த அன்னைகளுக்கு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம ஊரில் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு வரவே மாட்டேங்காங்க. ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு. தயவு செய்து இளைஞர்கள் நாளைக்காவது நடக்கிற கலை நிகழ்ச்சிக்கு வந்து ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.